உங்களோட லைஃப்பில் நூர்தீன் ஃபேமிலி வைஸாக நடந்த குட் மெமரிஸ், அதாவது இந்த மெமரிஸை எப்போ நினைச்சாலும் க்ரீனியாக ஹாப்பினஸாக இருக்குமென்று நீங்கள் எதை யோசிக்கிறீர்கள்? தாஹிர், ஓகே. நல்லா பார்ப்பேன். வயசு மாமி அவட பிள்ளைங்க நாங்கள் நாவலாத்துக்கு போகிறோம். அவரு கண்டு அங்கே போய் நாவலாத்துக்கு போய் சாப்பிட்டது, சமைச்சது, சாப்பிட்டது. அப்போ அவரை பிள்ளை பழைய நினைவுகளை கொண்டாந்தார். அதில் வண்டி மாட்டில் வந்ததாக பற்றி அவர் அன்றைக்கு வந்து சந்தோஷம் அப்படி. அப்போ அது உண்டு வாப்பாட விஷயத்தில். அடுத்தது வாப்பா வெளிநாட்டிலேருந்து வந்தால் பாப்பாவை கூட்டி எடுத்துக்கிட்டு சின்ன பள்ளியடிக்கு போய் ஒரு டீ இல்லாட்டி ஒரு பிளேண்ட் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டி போவான் பாடுறோம்ல. ஏதாவது வயல்களில் நல்லா இருக்கிற வயலில் இறக்கி போய் வயலை பார்ப்போம். பார்த்தோம்னா திரும்பி வந்து அவருக்கு ஒரு பிளேன் வாங்கி கொடுத்து வீட்டை கூட்டிகிட்டு வரும்போது மிகவும் சந்தோஷமாக அப்படியான விஷயத்தில் நிறைய சந்தோஷப்பட்டேன். அவங்களாம் சின்ன பருவத்தில் வயலுக்கு போனதும் வந்ததும் அவர் வீட்டில் இருந்தாது போகிறோம், யாரும் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க இல்லையாங்கிறது இல்லை. ஓகே. அப்போ இதுகள் பெற்றோர் ஆரம்பத்தில் செஞ்சதுகளை அவங்களோட மைண்டில் இருக்கும், ஆனால் பிள்ளைகளுக்கு மறந்துடுவோம். ஆனால் அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னால் அந்த பெற்றோரை இப்படியான இடங்களை அழைத்துக்கு போகுங்கிறது அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். நான் எல்லாரையும் இந்த தாய் என் சகோதரர்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். நான் விளையாட்டா அதாவது கட்டாயம் என்ற சகாய கடுமையை நான் மிஸ் பண்ணுறேன். அது நினைக்கணும். ஆனால் இப்போ எங்கள் அதை விட மிஸ் பண்ணுறேன். என்ன மூத்த அவர் உண்மையில கடுமையான நாளையில் பராமரிக்க மாட்டேன். இன்னைக்கு அவர் மறந்தது கடும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. தம்பி என்னோட கடும் இறக்க வந்தான். சைக்கிள் வகுத்து வைக்கப்பட இப்போ மருந்தெடுக்க போய் உஷிராக இருப்பார் எங்களோட. இந்த பிள்ளைக்கு முஸ்தகுக்கு டெங்கு காய்ச்சல் கடும் கஷ்டத்தில் வேலை செஞ்சுக்கிருக்கார். அந்த டைமில் எங்கள் அக்கா எல்லா வேலையும் முடிச்சுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு எங்கள் பிள்ளைய கொண்டு வச்சு எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வார். அவர் நல்ல உதவி. சாப்பாடு அவர் வீட்டை போறண்டாலும் சாப்பாடு வாங்கிட்டு நல்ல மிச்சமா கவனிப்பார். கூடுதலாக எங்களுக்கு அக்கா இது ஊட்டா அக்காவும் இழந்தது கடுமையாக போய் ஒவ்வொரு நாளைக்கு காலையில் வருவார். அது அப்போ எங்கள் அக்கா நீங்கள் நேற்று விரலன்னு கேட்டா அவங்க அந்த உதுத்து எனக்கு திரல, அதான் நான் விரலன்னு செல்லு வராது. எங்களோட ஃபேமிலியில நான் தானே 10வது ஆள். அதனால நான் எனக்கு ஒருத்தரும் மாஷால்லாண்டி கடும் நெருக்கமாக தான் என்னோட எல்லாரும் இருந்தாங்க. ஒருத்தரும் இந்த குறை சொல்லத்துக்கும் இல்லை. நானா மறங்கிற வகையில எல்லாம் நானா மறந்தேன். மூத்த அக்காவும் சின்னத்தில் இருக்க போல என்னை இன்று ரிசானாவையும் கூட்டிட்டு அடிக்கடி பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். பீச்சில் அவர் சும்மா பார்த்துக்கிருப்பேன். நான் ரிசானாவும் விளையாடி போட்டு வருவோம். அது மிஸ் பைக்கல் என்னை முன்னுக்கு ஏற்றி அவர் முன்னுக்கு ஏற்றிக்கு வருவார். அதெல்லாம் மறக்க முடியாது. ஒன்று. 2வது சாயத்தில் நினைச்சு வர அன்னைக்கு பேர்த்து அனுப்பிச்சுன்னா பெருநாள் அனுப்பிச்சுன்னா உடுப்பு வாங்கி துணி வாங்கி பனிலாண்டு டெய்லருக்கு 6ஆம் வகுப்புக்கு இன்னொரு டெய்லருக்கா கூட்டிட்டு போய் ஷர்ட்டும் பாவடை உடுப்பு தைச்சு தருவார். ஒரு ரோட்டல் ஐஸ் பழம் போனாலும் விட மாட்டேன். அவர் இப்போ எனக்கு வாங்கி தரலண்டா கவலை வார்த்தை. ஒன்றும் பேச மாட்டார். பயணம் போவோம்
மக்கியாக்கள் அடிப்பாங்க ஊருக்குவாங்க கல்ல மட்டும் குத்துவாங்க இன்றைக்கும் கட்டில சாந்தி கை வந்துடுறேன் சாந்தி அப்புறம் அப்போ எல்லாரும் அந்த இதில் ஒழிச்சுக்கிறார்கள் வீடு சுற்றி வீடியோ சுற்றி போடு பேப்பரை வீடு சுற்றுறாப்புல சுற்றி கொளுத்தி ஒழிச்சுக்கிறாரு கிடுவுக்குள்ள ஒழிச்சு விளாடுவோம் வீட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிறாங்க பாப்பா நெல் முடை கட்டிருப்பார் ஒசக்க கொஞ்சம் கிரிப்போம் அவர் தான் எனக்கு பேல் தெரிஞ்சுன்னா அன்னர மாதிரி இது பேல் தைக்க கேட்கலாமா நீங்கள் அந்த எல்லாம் செஞ்சு தருவாங்க அதெல்லாம் நினைச்சு பழசலை நினைச்சு பார்க்கணும் மூவிஸும் சில பெருசாக பழங்களை இது செய்யல சில விஷயங்கள் பந்தத்தில் கதைப்பான் அப்படி இப்படி பேசுவான் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா மூவிஸில் கடைசி காலத்தில் நினைச்சுப்பாங்க கடும் கவலை நீ வா அவளோட 3 காலம் பான் அதெல்லாம் சந்தோஷமா அவளை எங்க வாப்போட ஜோக்கு நிறைய எழுதி கஷ்டம் ஃபேமிலியை ஃபுல்லாக அவனோட பேசுவார் கேப்பர் அடிக்கடி எனக்கு என்ன இன்னைக்கு நீ சோறாக்கி தருவியான்னு ஒரு வயசு எனக்கு கேளாண்டா சோறாக்கி தருவியான்னு கேட்பான் நம்ம கிட்ட போடுவியான்னு கேட்பார் ஐ குட்டிக்கு விடுவா கைசு மத்திடுவா இந்த படம் பார்க்க போகணும் பாப்பாட கேள்வா பாடம் கேட்டு 6 மணிக்கு என்ன வாய் வந்தா நான் வெள்ளை விளக்கு லாமனை ஊற்றி கோழி சோறு கறி எல்லாம் சூடாக்கி எல்லாம் செஞ்சு போட்டு ஐவத்து என்ன செய்வான் வாப்போட கீழா போடும் வாப்பா என்ன செய்வார் ஒரு ஏசுனாப்பில் ஏசி போட்டு வாப்பா ஏசுனாப்பில் ஏசி போட்டு செய்தானிகள் கேட்க மாட்டான்னு போட்டு உம்மா ஐஃபா நுவைசா 3 வரையும் கூட்டிட்டு பேச்சுருவாங்க சாஜிமான்கிட்ட படம் பார்க்க மாமனோட படம் பார்க்க பேச்சுருவாங்க வாப்பாவை எப்போ போகிறேன்னு பார்க்கறது உண்மைசே உளும்பம் பாரு என்ன தோலை தூக்குவார் வீதிரோட படம் பார்த்துக்குவேன் இவையே படம் தியேட்டரில் வணக்கம் தமிழ் விற்கிறாங்க அவருக்கு தெரியும் கடைசி கிளைமேட் அவரு வந்து நைட்டாக தூங்கிடுவார் தூங்கி என்னோட சட்டப்படாப்பா நானும் அவரோட சட்டப்படாம இருந்துருவேன் அவங்க வந்து வாப்பா கோபமா அவர் வீட்டுக்கு காவலிக்கு உறவுகள் துண்டிக்கப்படாம எல்லாரும் முடி சேர்ந்து சாப்பாடு போட்டு இல்லை நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் சாப்பாடு நிச்சயம் அங்கே ஒரு ஹோட்டல் கூட்டி அதான் சாப்பிடுவோம் நான் எங்களுக்கு சாப்பாடு கடைக்கு எது வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு நல்லா சாப்பிட்டு சுமாராக பழம் வீட்டுக்கு போகணும் வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் அதெல்லாம் உங்களோட சேவை பண்ணார் உருவாக்கிற என்னடா கடன் வரைக்கும் என்ன நான் ஒரு நண்பன் மாதிரி இருக்கு மச்சான் மாதிரி ஒரு குடும்ப தலைவர் மாதிரி இருக்கு அவரை அப்படி நான் சொல்லுவேன் என்னடா நீங்கள் பார்க்கணும் நீங்கள் கேட்கணும் நீங்கள் நல்லா நான் உடனே சொல்லுவேன் நான் சேவை பண்ணி தெரியும் அவரை எல்லாருமே இந்த மச்சான் வேறு நான் எல்லாத்தையும் கொண்டாதான் பார்த்து வேறு கண்டு ஒன்று அதில் நல்ல சந்தோஷம் ஆசிக்க தூக்கி வச்சுருந்தார் அதெல்லாம் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு தெரியும் அப்பாவை பற்றி மாமியார் மாமியார் எல்லாரும் ஃபெமிலிஸ்ங்கிறத உணர்ந்த நான் என் மனைவியில் ஓகே அவன் நடந்த சில முன்னேற்றத்துக்குரிய வழிவகைகளையும் சில விஷயங்களையும் கொண்டு போனான் அதில் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லம் அந்த வகையில் அவர்களிடமிருந்து சில அனுபவங்களை நான் கற்றுக்கொண்டேன் அமைதியையும் சில வழிவகைகளை மாறுறதுக்கு பார்த்துக்கிட்டேன் அதையும் கூட இன்னும் நான் சில விஷயத்தை சொல்லணும் அவரோட மாமா ஒரு ஆள் இருந்தார் இதில் இப்ராஹிம் அவருக்கு நான் சொல்லதான் ஒன்றுமே நினச்சேன்னா அவர் அந்த நான் கல்யாணம் போன புதுசு டைமில் ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு பாசம் நிறைஞ்ச ஒரு மனுஷன் அந்த குடும்பத்தில் அவரை வேற கண் கொண்டு தான் மவுத்து மட்டும் நான் பார்த்தேன் அதோட அவர் என்னோட மிக்க நெருக்கமாக இருக்கார் அதே போல தான் அவர் இன்னொரு மாமா தாயிரன் முந்தி நான் பேசி பாருங்க அவரும் அதே பாணிகள் லோரா 2 பேரும் மிச்சம் பண்பாக நடந்து கொள்வாங்க எல்லாரையும் தாண்டி அவங்க 2 பேர்டையும் ஒரு வித்தியாசமான குணத்தை அவங்க 2 பேரும் ஆளுமையை பார்த்துருக்கு அன்றைக்கும் கூட கொழும்பு போனால்
வைஃப் நானும் போனேன், நான் தனியாக போனால் போகிறேன்ல, வைஃபு நானும் போனால் இப்ராஹிம் மாமோட விட்டு போகாமல் வரேன். இல்லை உள்ள அதே போல் என் பிள்ளைகள் அல்லாஹ் நான் உங்களுக்கு பரக்கத்தை கொடுத்து நல்லா இருக்கிறது போகுது. மற்றபடி கிச்சன்ல போனேன் கூட பாப்பா அவர் அமைதியாக இருப்பார். அவர் 4 பேர் ஆட்கள் பிரிஞ்சிருக்காங்க. நம்ம அம்மா அம்மா உட்பட மாமாமார் 3 பேர் அவருக்கு 3 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. மற்றபடிக்கு நம்மளாம் போகுது. அமைதியை விரும்புகிற ஒரு ஆள் நான். ஓகே ஓகே சரி சார். அட்வைஸ் பண்ணுங்க. அது நீங்கள் அது மனது ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த சில விஷயங்கள் அது அறிவு அது நாங்கள் கொஞ்சம் திருப்பியான விஷயம் நடந்துச்சு. வேறு எங்களை இல்லை அது ராதா கல்யாணம் சொல்லுங்கள். ஃபெமிலிக்கு வந்தது பிறகு எனக்கு இது குட் மெமரிஸ் பழகிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபெமிலி இல்லை ஈவன் சின்ன பிள்ளைங்க தெரியாது பழக்கம் கடும் ஒரு என்ன சொல்றது கடும் நெருக்கமாக இருக்கு. ஈவன் உங்களோட சின்ன பட்டாச்சுனாக்கா அன்னைக்கு அவர் பழக்கம் எல்லாருமே கூப்பிட்ற கூட மகன் ஞாபகம் விட்டு இவனோட மாயமாக கூப்பிட்ற கூட மகன் ஞாபகம் சின்ன பிள்ளைகள் அவையில மட்டாக்கிறாரு உங்களோட அவைய மச்சான் ஞாபகம் நானாவது ஊற்றுறாங்க எல்லாரும் எப்படின்னா கடும் அந்த குயிக்கான ஜெல்லா வராது. அந்த விஷயம் எனக்கு கடும் ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரையில் வந்து எனக்கு வந்து எங்களோட உம்மாப்பா 103 என்னையும் மூவிஸையும் ஒரு இரவு ஒரு இடத்துக்கு படம் பார்க்குறதுக்கு 2 பேரை கையை முடித்து கூட்டி போய் படம் பார்த்த அந்த நிகழ்வு அது ஒரு நினைவாக இருக்காது எங்களை உம்மாப்பா பொறுத்த வரையில் 103 பொறுத்த வரையில். அதுக்கப்புறம் நான் ஆரம்ப காலமாக கொழும்புல வேலை செஞ்சு போதும் உம்மாப்பாவுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். அதை அவர் அடிக்கடி வந்து இந்த மகன் எனக்கு ஷர்ட் வாங்கி தந்தாண்டி இடங்களில் செல்லுவார். அதையும் எனக்கு மறக்க முடியாத இருந்தது. பிறகு அவர் காலஞ்சென்ற பிறகுதான் அவர்களுடைய அருமையும் பெருமையும் அவர்களுடைய அன்பும் விளங்கியது. அதே மாதிரி உம்மம்மாட மதினாமாட நினைக்கும் போதெல்லாம் கடைசியாகவும் இல்லாது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏற்பாடு செஞ்சதுக்கு நன்றி. உமாப்பா அன்னரம் அப்படியே இருந்தது கடுமையாக முடியாது. உமாப்பா வயலுக்கு இருந்து வரும்போது பேக் கொண்டு வருகிறார். அந்த பேக்கில் இந்த அன்னரம் வயலில் கட்டிச்ச தண்ணி சோத்து படம் அப்படி சில இதில் வாழை பழங்கள் கொண்டாந்து அடியில் வச்சு மேலே அவரை உடுப்பை மேலே வச்சு தான் எடுத்துட்டு வந்து நான் விரும்புகிறேன் காத்துக்கிற மாதிரி இருந்தால் அந்த பேக்கை வைப்பேன். அந்த காலங்களில் குடும்பம் முடிச்சுட்டு வரும்போதோ எங்கள் குடும்பங்களை அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்டாயிருக்கி சண்டையோ மண்டையோ எதுண்டாலும் ஒன்று சேர்ந்து தான் இருந்தாங்க. இந்த உடனே மாசாலாண்டு 103 வீதியில் குடும்பத்தில் இருக்கிற மட்டும்தான் வரல மட்டும்தான் அனைவரும் அது சேர்ந்துட்டாங்க. மாசாலா அஹமதுல்லா அது நன்றி தெரிவித்து செய்யணும். எல்லா சில குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும் சேர்ந்துருப்பாங்க. இது ஒரு ஆளுக்கால் ரோட்டாவில் சிராஞ்சிடுவாங்க நின்று சாய்ச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா சில பிரிவுகள் இருந்ததாகும். ஆனால் இன்று அதனை நிவர்த்தி செய்யணும் என்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். சிறு வயதில் அது மறக்க முடியும். அடுத்த விஷயம் இந்த எனக்கு இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னே எங்களோட மதினம்மாயை பாவித்த சாமான் 3 கிடைத்தது. அதை நான் குறிப்பு ஃபோட்டோ காணிக்கிறேன். நான் அதை பல வருடங்கள் அதை சிந்தனைத்துக்கின்றேன். இது எங்கே இருக்கும் அது பாயாசம் அந்த பண்புன்ற கைத்தாரு சொல்லி அது பேர் தெரியாது. அதை நான் தேடி இருந்தபோதும் அது அந்த நிவசாயிக்கு பழைய வீட்டில் இருந்து அப்படியே மெமரியாக வச்சுருந்தது. நான் எடுத்துக்கொண்டு போய் வீட்டை வைத்தேன். அது வெறும் பாக்கியமான வைத்துக்கொண்டு இந்த பழைய பொருட்களும் பழைய அவர்களின் நினைவுகளும் அந்நேரம் இருந்தவர்களுக்கு எந்தவித இதுவும் இல்லாமல் இருந்தது. ஏற்பாடு செய்து அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் செல்றதுடா இந்த பெருநாள்னு சொன்னால் நாங்கள் ஏர்லியாக எங்களோட வீட்டை தொழுது போட்டோம், சமைச்சு சாப்பிட்டு போட்டோம். அப்படியே நாங்கள் தாயிர் மாமாட்ட வந்து தாயிர் மாமாட்ட ஃபெமிலியை கூட்டிக்கி யாக்கூப் மாமாட்ட ஃபெமிலியை கூட்டிக்கி அப்படியே உமாமாட்ட வீட்டை போவோம். எல்லாரும் நடந்து போய் அவட உமாமாட்ட இருந்து போய் சண்டிட்டு எல்லாரும் அந்த பெருநாளை செலிப்ரேட் பண்ணுறது, பீச்சில் ஈவினிங் போய் நாங்கள் ஃபன் பண்ணுறது, அது உண்மையிலே லைஃப்பில் மறக்க இல்லாத ஒரு விஷயம்.
அடுத்தது வந்து நாங்கள் படித்து முடித்த காலம் A level முடிச்சதுக்கு பிறகு இப்ராஹிம் மாமாவோட வீட்டை கிளம்புல நாங்கள் டிசம்பர் லீவ் எல்லாருமா போய் ஃபன் பண்ணுறது, நைட் அவுட் பண்ணுறது. நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் டைமில் அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க இல்லாத ஒரு விஷயம். அடுத்து எங்களோட அம்மா அடி செய்வாங்க, அவங்க வெத்தில காட்டு இடிச்சு நாங்கள் துவைச்சு கொடுத்தோம். அதெல்லாம் உண்மையிலேயே பதினம்மா அவள் அப்படி இருப்பா, அவருக்கு வெத்தில காட்டு துவைச்சி அவருக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் உண்மையிலே லைஃப்ல மறக்க இல்லாத ஒரு விஷயம். அந்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். அந்த மாமாவி எல்லாரும் மாமா தாய் மாமாவி எல்லாரும் வந்தா உண்மையிலே தாய் மாமா ஃபாரின்ல இருந்து வந்த 2 சமையல் நான் இப்போ நல்லா சமைக்கிறேன். மெயின் காரணம் தாய் மாமா. அவங்க 2 பேரும் என்னை நல்லா கைட் பண்ணிருந்தாங்க. அந்நேரம் நான் கோயிலில் இந்த டைம்லாம் எல்லாரும் ஃபன் பண்ணி விளையாடுவாங்க. அவர் என்ன கூட்டி வச்சு இப்படி இல்லை மாளிகை இப்படி கட் பண்றேன், இது இப்படி போட்டா தண்ணி அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் வச்சு அந்நேரம் எனக்கு அது ஒரு என்ன இது வேலைகள் எல்லாரும் ஃபன் பண்றாங்க. என்ன கூட்டி இப்போ உண்மையிலே நான் சமையல பெஸ்ட் அடிக்கிறது காரணம் இப்ராஹிம் மாமாவும் தாய் மாமா. அப்படி நிறைய விஷயங்கள் இப்ராஹிம் மாமாவை நினைக்க போல அவர் உண்மையிலே என்னோட நல்ல இறக்கமா இருப்பார். அதெல்லாம் உண்மையிலே மறக்கல. ஃபோட்டோவை ஐடி போட்டு மறக்கல அந்த விஷயம். இன்னைக்கும் அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் ஃபன் பண்றோம். இது மேலும் தொடரும். சொல்லது நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட செல்ல போன வாழ்க்கையில் அரைவாசி நூற்றி ஃபெமிலியோட போனதில்லை. அந்த காலத்தில் உண்மையாக செல்ல போனால் கட்டின் சந்தோஷமா இருந்த காலம் வேண்டாம். நாங்கள் எங்களோட வாப்பாட குடும்பத்தோட இந்த காலத்தை அது மறக்கவே இல்லை. செல்ல போனேன் நான் இருந்த எல்லாத்துலேயும் என்னோட நசிதா இருந்திருக்கேன். எவ்வளவு நான் இப்பயும் நசிதா இருந்திருக்கேன். எவ்வளத்த பாடினாலும் நாங்கள் ஜண்டோடிச்சு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிறேன், ஒரு நாளைக்கு ஜண்டோடிக்கிறேன், அடுத்த செகண்ட் நல்லா இருக்கும். அது செல்ல போனால் கணக்கு இருக்கு, எல்லாமே அப்படி தானே இருக்கு. எங்களோட ஆகவே மறக்க இல்லாதன்னு சொன்னால் டிசம்பருக்கு நாங்கள் கொழும்பு போகிறது, அது எல்லாரும் சேர்ந்து போகிறது, அது கடும் நல்ல இது. அது இப்போ நினைச்சு பார்த்தாலும் கடுமையாக இருக்கு. அதாவது அப்படி வாப்பிட மாட்டேன், நின்னரமும் வாப்பிட மாட்டேன். நான் நினைச்சு மேற்காண்டியோட பிடிக்கிற சண்டையும் அது மறக்க மாட்டேன். அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கு. அது செல்லன்னு நினைச்சலோடு ஒரு நாளுக்கான உண்மையை செல்லணும் நினைச்சேன். அவ்வளோத்துக்கு கணக்கு விஷயங்கள் இருக்கு. நீங்கள் யூஸ்வலாக வளமையா நீங்கள் எப்போ நான் உங்கள்ட்ட என்னத்தை கேட்டாலும் நீங்கள் நெசரதா எனக்கு தீத்தினேன் ஒரு கதை ஒன்று சொல்லி அது வளம் அதை பற்றி அது என்னன்னு சொல்ல நாங்கள் என்ன கொஞ்சம் நாளைக்கு முந்தி கல்யாணம் பண்ணது வரும் கிளம்பு போகல. நான் சும்மா நீந்த அவள் பிள்ளையை வச்சுக்கிந்த மடியில் அப்பயே நான் போகல. அவள் மீன் அந்த பார்த்து எனக்கு தீர்த்தி விட்டு அப்படி அவள் என்ன எப்பயும் நல்லா நாங்கள் 2 மாசம் அண்ணன் நாங்கள் கடை நல்லா தானே இருந்தீங்க. எங்களோட எல்லாத்துலேயும் இந்த படம் பார்க்குறாலும் நான் எனக்கு தான் சேர்ந்து அம்மை பார்க்குறேன். இல்லாட்டி மாமிட்ட போயிருப்பேன். அப்படி ராவைக்கு நசித்தாயிட்டு போனா ராவைக்கு இப்படி அப்படியே ஹேஜிக்கிருப்போம். மூத்த மாமா அப்பயே நாங்கள் தூங்க மாட்டோம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி சொல்லது கணக்கு இருக்கு. என் லைஃப்ல குட் மெமரி என்ன மூவிஸ் மாமாவோட வெட்டிங் தான். அந்த டைம்ல வந்து ஒருத்தருமே மெரி பண்ணுவோம். எல்லாரும் ஸ்கூல் படிக்கிற கொஞ்சம் அந்த யங்கான டைம். அந்த டைம்ல கடும் சந்தோஷம். மூவிஸ் மாமாவோட கல்யாணத்துக்கு விடிய நைட் ஃபுல்லா எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து நுஸ்ரத், நான், நிஃப்ரா கொழும்புல இந்த எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து ஒரு நாள் ஃபுல்லா மீச வைக்கிறதுக்கு நிஃப்ரா ட்ரை பண்ணினேன். அது மறக்கவே இயலாம். எல்லாருக்கும் மீச வச்சு கலரால அது உண்மையிலே மறக்க முடியாம இருந்துச்சு. ஆனா ஃபேமிலியில எல்லாரும் வந்து இப்போ எப்படியும் சோடி ஏறிக்காங்க. இப்போ என்ன ஜன்னராத்தா, அந்த நஸ்தராத்தா, நான், சஞ்சீர், நிஃப்ரா, ரஜியா, அஃப்ரா அப்படியே கபல் எல்லாரும் இருக்கிறதால அது ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கூடையா இருந்துச்சு. இப்போ ஒரு வெட்டிங் இருந்தாலும் சரி ஃபேமிலி எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சேர்ந்து நைட் விடிய எல்லாருமே பேசிக்கிறீங்க. பாட்டு, சாங், டான்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக விடிய ஃபன் பண்ணுறோம். அது உண்மையிலேயே மறக்க முடியும். அந்த டைமில் கல்யாணம் மாதிரி இது இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. கொழும்புல இருக்கிற பாடி இப்போ நிறைய வராமல் இருக்காங்க. அந்த முன்ன வந்து எல்லாருமே வந்துருவாங்க. இப்படி நஸ்தரத்தில் வெட்டிங்க எல்லாரும் வந்து நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அந்த வெட்டிங்கும் உண்மையிலே விடிய ஃபன். இப்போ நிஃப்ரா கடம்புலேருந்து வந்தால் எங்கே சாப்பாடு போலி நம்மள விட மாட்டாடு. ஃபேமிலியில் இருக்கிற காமர்ஸ் அனைத்தையும் கூட்டி எடுத்து போய்த்துருவாங்க. எங்கேயாவது போய்த்துருவாங்க. போய் சாப்பாடு சாமன் அப்படி இப்படி அது ஒரு உண்மையிலே ஒரு மறக்கையில் அது விஷயமா இருந்துச்சு. ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மெரி பண்ணுறதுக்கு முந்தி எல்லாரும் ட்ரிப் போகிறோம். எங்கள் சில வயலுக்கு போய் எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறேன், அந்த பேட்மிண்டன் விளையாடுறேன். அந்த வயசு வித்தியாசம்ங்கிறத இல்லை. உண்மைக்கு அது மறக்கையிலாம் இப்ராஹிம் மாமா ஃபேமிலி, மூத்த மாமா ஃபேமிலி, தாயர் மாமா ஃபேமிலி அனைவரும் எல்லாரும் போகிறோம். எல்லாரும் போய் கிரிக்கெட் விளையாடுறேன். சிக்காக்கா நினைப்பிரிக்காதெல்லாம்
எல்லாரும் போய் கிரிக்கெட் விளையாடுங்க அவியலுக்கு நினைப்பிருக்கு அந்த பூச்சி அவிய எல்லாரும் வந்து நினைக்கிறேன் அங்கே குளத்துல குளிக்கிறது ஆற்றுல குளிக்கிறது அது உண்மையிலே மறக்கையில் அடுத்து வந்து அந்த கிறிஸ்மஸுக்கு சுனாமி வார அந்த கிறிஸ்மஸ் நினைக்கிறேன் நான் எல்லாரும் கொழும்புக்கு போய் கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த ஆண்டு நான் நினைக்கிறேன் அந்த திருமலை படம் உண்டு எல்லாரும் படத்துக்கு போகிற அப்படி இப்படி பெரிய அந்த எதிர்பார்ப்பில் இருந்து அந்த சுனாமி வாராண்டு தான் மூத்த மாமா ஃபேமிலியும் தாய் மாமா ஃபேமிலியும் ஊருக்கு வந்து அக்கரைப்பட்டுக்கு வந்து சேர அவிய சுனாமி வந்து உண்மைக்கு அதை மறக்கலாம் அங்கேருந்து உண்மையிலேயே அந்த இப்ராஹிம் மாமா நிவாரண உதவியெல்லாம் பெற்றுக் கொடுத்த அந்த முன்னுக்கு அந்த ஹோட்டல் வச்சுக்கிறேன் நினைக்கிறேன் அவரது அந்த ஹோட்டல் வச்சுக்கிற வீட்டில் எல்லாருமே இருந்தால் அது உண்மைக்கு மறக்கவே இயலாது எல்லாரும் அந்த சந்தோஷமா அந்த சாப்பிட்ற செய்யறது உண்மையில ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நூர்டீன் ஃபேமிலியில் நான் முதலாக மிஸ் பண்ணுற ஆளுன்னு அப்போ தான் சின்ன வயசுலேயே வாப்பல்லா டைமில் அவர் தான் எங்கனைக்கு கூட இருந்து காலையில் எழும்பி ரொட்டி வாங்கிட்டு தான் என்ன பார்க்க வருவார். ரொட்டியும் கறியும் வாங்கிட்டு தான் காலையில் பார்க்க வருவார். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே அந்த ரொட்டி கறியை தான் கொண்டு போவேன் ஸ்கூலுக்கு லஞ்சா. அப்படி செய்வார். அடுத்தது எங்களோட வீட்டு இருக்கக்குள்ளேயும் அப்பா நல்லா என்னோட கடும் இறக்கமாக இருந்தார். சரி அவரை எப்பயும் நினைக்க ஒரு வகையான என்ன ஒரு மிஸ் பண்ணுற மாதிரியும் தோணும். அடுத்தது வாப்பம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக எங்களோட பழகிடிக்கா. சண்டை பிடித்தாலும் சரி செஞ்சாலும் சரி நல்லா வரும். நான் வாப்பம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாரும் கேட்டுப்போட்டு இன்னொன்று நீ வாப்பம்மா கூப்பிட்றேன்னு கேட்டிக்காங்க. அப்படி அதனால் நல்ல அந்த எப்படின்னா நோட்டின் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒரு வகையான க்ளோஸ்டாக இருந்தாக்குறேன். அடுத்தது எல்லாரும் தான் இப்ராஹிம் அங்கிள் அங்கே கிளம்பிருந்து வந்து இங்கே எல்லா பிள்ளைகளையும் கூட்டி இடத்துக்கு போகாத இடமெல்லாம் போவார். வயலுக்கு போய் சாப்பாட்டுக்கு போகிறது ஆற்றுல குளிக்கிறது எல்லாம் ஒரு வகையான நினைக்கக்குள்ள நல்ல மெமோரிஸ், நல்ல சந்தோஷமான மெமோரிஸ். அடுத்தது நுஷ்ரத்தும் நானும் சின்ன பிள்ளையில ஒவ்வொரு நாளும் சாட்டர்டே இல்லாட்டி சண்டே பீச்சுக்கு போய் விளையாடி போட்டு தான் நாங்கள் வருவோம். அதுவும் இப்போ எல்லாம் இப்போ எப்படின்னா இப்போ மாரி பண்ணது பிறகு அதெல்லாம் ஒரு வகையான மெமோரிஸ் மட்டுமா தானே இருக்கே தவிர இப்போ அந்த பழைய மாதிரியான இது இல்லை. ஆனால் அதெல்லாம் ஒரு வகையான சந்தோஷம். அடுத்தது என்ன எல்லாரும் சின்ன வயசுல எல்லாரும் சேர்ந்து வாப்பம்மாட்ட போய் நிற்கிற நைட் அங்கே ஃபுல்லாக நின்று படம் பார்க்குற சாமந்தியற நுவை சண்டி என்ன பாப்கார்ன் பொறிச்சு தார சாப்பிட்ற அங்கே ஜெமிலாங்கள் போய் அது என்னது கிழங்கு டெஸ்ட் சாமான் வாங்கி வந்து அங்கே நின்று சாப்பிட்ற சாமந்தியற நிறைய பேர் நாள் நோம்பெல்லாம் அங்கேயே நஸ்தராத்தா நுஸ்ரத் நான் ஜன்னராத்தாலாம் அப்படி நின்றுருக்கோம். நஸ்தராத்தாவும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கா. அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாகவும் இருக்கு, மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்த காலங்கள். அது எல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் தான். தாய் மாமாட்ட சாப்பாடு போகிறது, தாய் மாமாட்ட சாப்பாடு போனேன். தாய் மாமா எல்லாரும் பீச்சி கூட்டிட்டு போறேன். பீச்சி போய் ஃபுல்லாக நனைஞ்சு தொப்பாய் திரும்ப அவரை வீட்டை கூட்டிட்டு வரேன். இப்ராஹிம் மாமாவியை இங்கே வந்தா கடும் பண்ண வைக்கிறேன். கேங்க கழிச்சிப்பாங்க. நான் சபை போகிறேன். ரிகாசராதாவும் இஃப்ராவதாங்க இருப்பாங்க. ரஜியமஜியும் அஃப்ராவதாங்க இருப்பாங்க. நான் போய் நடுத்துல நிறைய சபை போகிறேன். அந்த மெமோரிஸ். வயலுக்கு போகிறேன், குளிக்கிறேன், இசைறேன். ஒரு நாள் கடைசி நம்ம ஆலங்குளத்துக்கு கோயில் அடி ஒன்று போய்க்கணும். அதுல பெரிய ஒரு சட்டியில இப்ராஹிம் மாமா சோறு எல்லாருக்கும் என்ன காருக்கு மேலே ஏற்றி வச்சு போட்டு சாப்பாடு தீர்த்துறேன். அந்த மெமோரிஸ். திரும்ப மாமா இப்ராஹிம் மாமா நம்ம எல்லாரையும் அந்த அவரை வளவு வித்த டைம் அதாவது ஊடு கட்டின டைம் சாப்பாடு போட்டு கழுகுலாம் வச்சு கையில போட்டோ பிடிச்சேன். அந்த மெமோரிஸ். அவராலும் தாய் மாமாட்ட வயலுக்கு போனேன். நாங்கள் ஒரு நாள் தனியாக போனேன். புளியமலை மாமா அஞ்சாறு. அந்த மெமோரிஸ் மர இவைய கிரிக்கெட் விளாட்ற இவையெல்லாம் கிரிக்கெட் விளாட்றது கடும் விருப்பம். வயலுக்கு போன நஷிதராதா நஷித்னானா ரிகாசராதா எங்கிடும் அவையெல்லாம் கிரிக்கெட் விளாட்றேன். அது நல்ல மறக்க முடியாது மெமோரிஸ். ரிஸ்லிகா கடை கல்யாணம் அண்ணாண்டி நைட் எல்லாரும் மேலே வந்து ரிஸ்லிகா கடை கல்யாணம் மேலுக்கு ரிகாசராதா பழைய வீடு கட்டிடண்டி அதுக்கு மேலே இருந்து நிறைய கதை ஸ்டோரிஸ். முஃபீஸ் மாமாட்ட கல்யாணத்து உண்டு. அதுல நிறைய அந்த ரிகாஸ்காக டான்ஸ் பண்ணது, ரிகாஸ் நாளைக்கு நெஞ்சு வரலும் வந்தது. அதெல்லாம் சில மெமோரிஸ் மறக்கலாம். பத்ருமாண்டா எப்பயும் போனா சாப்பாடு இப்படி செய்வா அப்படின்னா அவ பத்தி ஒரு நல்ல ஒரு மெமோரிஸ். எப்ப போனாலும் பத்ருமா நல்லா கவனிப்போம். கொண்ட ஒரு மெமோரிஸ். அந்த ஐவம்மா நான் கத்தி போட்டு எல்லாம் செய்வா நமக்கு. அந்த மெமோரிஸ். அது ஒவ்வொரு ஆளை பத்தி ஒரு ஐவம்மா நான் இப்படிதானா இப்படி இருக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவ சொல்லிதாரு.
நசுறதாண்டா எல்லாம் அதே மாதிரி ரிகாசரதம் இப்போ அவகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் கவலை எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் மெயின் பேபி மாமிட்ட போனா ஒரு உமாட ஃபீல் தான் அவ எப்படி என்ன உடுப்ப கூட கழுவி போடுவா அப்புறம் அங்க போன கண்ணு பண்ணி இப்போ கல்யாணம் அந்த பலூன் அந்த இதுக்குள்ள எல்லாம் அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது கடுமையா நான் இப்ராஹிம் மாமாவை மிஸ் பண்றேன் யாரும் மிஸ் பண்ணாடி மம்மி இப்ராஹிம் மாமாவை கடுமையா மிஸ் பண்றேன் இப்ராஹிம் மாமா அங்க கொழும்பு போனேன்னா நஷிதராத சட்டுவேன் மர இதுக்கெல்லாம் எக்ஸல் வேர்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன் ஒரு நாள் ஞாபகம் நீங்க ஃபௌஜம் வச்சு எல்லாரும் வந்து அந்த தண்ணி வளையதுக்குள்ள நான் சுத்தி அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன் பாக்குக்குள்ள விக்டோரியா பாக்குக்குள்ள அந்த இவையெல்லாம் தடை என்ன உடுப்பு நான் சின்ன மாமாடன் கூட்டன் மெமோரி கொழும்பு போறேன் நஷித் காக்கா வரணுமா அந்த என்னடி பஸ்ஸுக்குள்ள வச்சாலும் கிள்ளுவார் நுழம்பு கடிச்சு கிள்ளுவார் ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன் அவர் கிள்ளக்கொலை அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சு கொழும்புல இருந்து வர கொலை பொண்ணு காயிட்டு 9 வகுப்புல போட்டு நிஷாத்துக்காக கடிமைப்படுத்தி நிஷாத்துக்காக சில மெமோரிஸ் நிஷாத்துக்காக மிருக்கி ஆனா நிஷாத்துக்காக முடியும் ஏதாவது நான் சின்ன நிஷாத்துக்காக எனக்கு வாங்கி போட்டு தேவையில்லை ஹாசியம்மனோட தேவையில்லாம அதில் மணி கம்மியா பிடிக்கிறேன் அந்த அந்த பிஹேவியர்ஸ் அந்த பழக்கங்கள் பிடிக்கிறேன் அடுத்து வராது எல்லாரும் பிடிக்கிற மூத்த மாமா வந்து அந்த அமைதியான வராது அவர் வந்து எனக்கு ஏசிக்கவே மாட்டார் இது வரைக்கும் என்ன நூறுக்கு கேட்கறதில்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்கிறேன் ஆனால் அவர் போல விளங்கி சும்மா அந்த போல நான் திருத்தணும் ஆனால் கடும் சட்டம் மாட்டேன் அப்படின்னு திருத்தாம நோமலாக செல்லுவார் அது எனக்கு நல்லா பிடிக்கிறேன் இதாக்கு ஃபிக்ஸ் வரும் நீங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் இங்கே வச்சு சாப்பிட்டு போங்கன்னு எனக்கு அவடத்து நின்று என்ன எல்லாத்தையும் சாப்பிட வச்சு எல்லாம் செஞ்சு படம் கூட்டிக்காது நான் கொஞ்சமாக தான் சாப்பிட எடுத்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஆனால் மாமி எனக்கு அம்மடை புக்ஸ் இதை புக்ஸ் நல்ல அந்த புக்ஸ் நல்ல இந்த புக்ஸ் நல்ல பார்த்து எடுத்துட்டு வந்தேன் அடுத்து அப்புறம் அவியலோடையும் ஒரு ராத்தா சங்கஞ்சி மைதான் அவியலும் நல்ல மாமாவோட கடைசி ஒரு 10 நாள் ஒரு டேஸ்ட் ஒன்று வந்துச்சு மூதார லாஸ்ட் ஆண்டு கடைசி ஆண்டு மூதார ஆண்டு மூதாகிறாண்டு என்னோட கதைச்சா என்ன கதைச்சான்னு சொன்னால் நிறைய இது அவட லைஃப்பில் நடந்த சம்பவம் அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி போட்டு லாஸ்ட்டாக அவருக்கு சேலை கலத்துக்கல லாஸ்ட்டாக ஒரு பார்வை பார்த்தா அது மறக்கலாம் ஓகே என்ன கேட்டேன் எதுவும் செல்லல இல்லை இந்த பர்த்டே ஒன்றுக்கோ நான் எதிர்பார்க்கல நீங்கள் பேர் சொல்லிச்சலாம் ஆஷி சம்மி எல்லாரும் செஞ்சு ஆயிடுவாங்க கேக் கட் பண்ணி நான் அதை எதிர்பார்க்கிறேன் அது இன்றைக்கு மறந்து கிளம்புக்கு போகிற சாமான் கடும்பி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்னா போய்க்க கடும்பி இருப்போம் போகிறேன்டா இப்போ போக நினைச்சால் என்னைய தொண்டு இழந்து போட்டு போடுவேன் அந்த நினைப்புன்னு பார்த்தால் எனக்கு அது போகுங்க கவலை இனி வாப்பம்மா இருக்கக்குள்ள எனக்கு காசு இருக்கலாம் தென்னாலைக்கு போனால் ஒருத்தரும் தெரியாமல் காசு எல்லாம் தருவா அவள் கடைசி மட்டுக்கும் எனக்கு புத்தி அறிந்த காலத்துக்கு தென்னாலண்டா எனக்கு மாசி போனால் ஒழிச்சாவது காசு அது ஒரு சந்தோஷம் இப்போ நான் கடுமையாக கேட்குறேன் இறக்கம் அந்த சாமான் வந்து வாங்கி வைக்கிற கடைக்கு அந்த எல்லாம் கடுமையாக அதை பார்க்குறேன் அது கடுமையாக பிடிக்கும் மண்டே இன்னைக்கு வந்து என்ன ஃபுல்லாக அந்த கோஆர்டினேட் பண்ணி ஒரு இதாக செஞ்சு எனக்கு நல்லா இன்னைக்கு வெள்ளார பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தெரிந்த ஒரு நாலேஜ் வந்துச்சு அது எனக்கு அப்புறம் பெஸ்ட் மெமோரிஸ் இருந்துச்சுன்னா இஃப்ராஸ்னா நடக்கும் அந்த வெட்டிங் டைம் போன டைம் எல்லாரோடையும் பழைய அந்த நைட் வந்து நீங்களாம் தூங்கிட்டு தானே எல்லாம் அந்த நைட் வந்து எல்லாம் பழைச்சி சாமி சிரிச்சு வாழ்க்கையில் வந்து நிறைய சிரிச்சு கொட்டினேன் அந்த டைம்ல சம்மி கடும் ஜோக்கா பண்ணி நல்லா அது அப்படி ஒரு மெமோரிஸ் அப்புறம் முஸ்தக் நானா அப்படின்னா எல்லாம் வீட்டை இருந்த டைம் அப்படின்னா அடிக்கடி வந்து அது அந்த அந்த காலம் வந்து ஃபுல்லாக இல்லை நான் அப்பையோட போகிறேன் பாபிக்கு செய்கிறேன் நைட்டில் வெளியே போகிறேன் 2 மணிக்கு சாப்பிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் அந்த டைம் நான் போனேன் பொத்திகளோட நடு ரோட்டில் இருந்தேன் படுத்தோன்னு அதெல்லாம் வந்து ஒரு நல்லா இருக்கும் அந்த நினைச்சு பார்த்தேன் இன்னொரு தரம் நடந்த நல்லா இருக்கும்னு தெரியும் நம்ம நான் தூங்குறேன் அவன் எனக்கு ஏதாவது இந்த தலையை வந்து வாய் விடுவான் அது எப்படி நல்லா இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா?
இன்ஷா அல்லாஹ் நம்மளோட ஃபேமிலி சாப்பாடு பரக்கத்தாக அமைஞ்சிச்சு. எந்த ஒரு நல்லதுலேயும் எனக்கு பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய கெட்ட விஷயங்கள், எதில் கூட பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் சரி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய குடும்பத்தில் மறக்க முடியாத நாட்களாகவும் மறக்க முடியாத நபர்களாகவும் இருக்கக்கூடியது நம்முடைய உம்மா அப்பா. அவரை வளத்தொப்பி, அவரை வெள்ளை சால்வை, அவரை பட்டி பெல்ட்டு, செக் போட்ட பச்சை சாரன், நீல சாரன், அவருடைய நான் சுற்றிட்டு இருப்பேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்போ கண்டாலும், எப்போ வந்தாலும், அவர் எப்போ வந்து என்னை சந்திக்கிறாரோ, எந்த நேரம் வந்து சந்தித்தாலும் சரி, அவரை பெல்ட்டிலேருந்து ஒரு 2 ரூபா குத்தி ஒன்று எடுத்து தருவார். அதே போல் அவருக்கு கூட மீன் பிடிக்க போகிறது, தூண்டல் கட்டி தருவார். அதே போல் அவரோட சுற்றி திடுறது, எங்கே போகிறண்டாலும் அவரோடையே போகிறது வாரது. அது மட்டும் இல்லாமல் ருமேஷ் ஆண்டியோட வீட்டுக்கு பின்னுக்கு, அதாவது தாயர் மாமாட வளவுக்குள்ளே ஒரு குட்டி பறன் ஒன்று அடிச்சிருந்தார், 2-3 முருங்கை மரத்துக்கு நடுவில். அந்த பறன்லேயே தான் எந்த நேரமும் இருப்பார். அதே போல் நானும் அவருக்கு கூடாது அந்த பறனில் தான் இருப்பேன். அவர்கிட்ட வர்ற வாசனை இதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னென்னு சொன்னால் உம்மப்பா இதில் ஒரு கூட்டாளி மாதிரியே என்னோட இருந்தார். இதை மறக்க முடியாத நாள். அதே போல் அவர் மகத்தாகிற டைம் சுகம் இல்லாமல் இருந்து மகத்தானார். ஆனால் அல்லாஹ்வோட ஏற்பாடு, அவர் போகக்கூடிய அந்த சந்துக்க கூட நான் கழுவி காய வச்சுட்டு பச்சைப்பள்ளியில் நான் இருக்கும்போது தான் இருக்கும்போது வந்து சொன்னாங்க, இப்படி உம்மா அப்பா மகத்தாயிட்டார் அப்படின்னு சொல்லி. கடைசியாக அதே சந்துக்குள்ளே தான் அவரை கூட்டிகிட்டு போன மடக்கிறதுக்கு. அவர் மகத்தானதுக்கு அப்புறம் கூட அவர் கூடவே நான் இருந்தேன், தலைமட்டிலேயே குந்திட்டு இருந்தேன். அடுத்தது எங்களோட உம்மா பாப்பா, அவங்களோட இருந்த காலங்கள், இருக்க போகிற காலங்கள் எதுவுமே மறக்க முடியாத நினைவுகள். யாராக இருந்தாலும் தண்டை பெற்ற உம்மா பாப்பா தனக்கு பெருசுதான். அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய அவமானப்பட்டிருக்காங்க, நிறைய காயங்கள் பட்டிருக்காங்க என்னால். அதே போல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை தான் காட்டி தந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களோட பாப்பா. அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர் தான் பழகிறதுக்கு. என்ன அவரோட ஸ்டைல் கொஞ்சம் தரதாக இருக்கும், ஆனால் மனசில் எதுவும் இல்லாத ஒருத்தர். இப்படி ஒரு பாப்பா உமா கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமான குடும்பம். இப்படி நம்மளோட குடும்பம் எல்லாரும் ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு கொள்கிறேன். அதே போல் எவ்வளவுதான் நம்மளோட குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அதை அன்னன்னைக்கு மறந்துட்டு அடுத்த நிமிஷம் நம்ம குடும்பம் சந்தோஷமாக ஒன்று கூடுறது அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எந்த நல்லதோ கெட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று கூடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இதை நம்மட பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே இதை கொண்டு போய் சேர்த்துடணும். அல்லாஹ் அதுக்காக என்னால் முடிஞ்சது துவா மட்டும் செய்ய இயலும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்து கொள்கிறேன். நம்மளோட ஞாபகங்கள், நம்மளை மறக்க முடியாத நாட்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் கொழும்புக்கு போகிறது, குடும்பத்தோட கொழும்புக்கு போகிறது, சுற்றுறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது என்று சொல்லி நிறைய ஞாபகங்கள் இருக்குது. அதே போல் நம்முடைய இப்ராஹிம் மாமா, அவரும்
நம்ம குடும்பத்தில் மறக்க முடியாத ஒரு நபர். நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நிறைய வழிகாட்டி தந்திருக்கிறாரு. நிறைய புத்திமதிகள் சொல்லியிருக்கிறாரு. யார் வந்தாலும் அரவணைக்கக்கூடிய ஒருத்தர். மனசில் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் நம்மளோடு பழகக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அவரையும் கூட நம்மளோட குடும்பத்தில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக அவரும் இருக்கார். நம்மளோட மனசில் நம்மளை பார்க்க கூட்டி போகிறது கொழும்புல என்று சொன்னாலே, கொழும்புண்டு சொன்னாலே அது இப்ராஹிம் மாமா தான் ஞாபகம் பெறுவார். அந்த ஆட்டாவில் எல்லா பிள்ளைகளையும் 10-15 பிள்ளைகளையும் ஏற்றி அடித்து நெருக்கி கொண்டு போய் அந்த பாக்கில் விட்டுட்டு தேவையான எல்லாமே வாங்கி தந்து சாப்பிட வச்சு விளையாட வச்சு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள், மறக்க முடியாத நினைவாகவே போயிடுச்சு. எல்லாமே ஞாபகங்களாகவே இருக்கிறதால ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஞாபகங்களை மறுபடியும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களை கொடுத்ததுக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏண்டா மறக்க முடியாத விஷயம் அப்பப்பா பற்றி என்னான்னு கேட்டால் அப்பப்பா சோமில்லாமல் இருந்தார். பணத்தில் வந்து இந்த டைம் அப்போ நான் சின்னது. நான் 2 பேரும் என்ன சுபோக்கேல் பட்டுவார். சுபோக்கேல் பட்டி அவரோட பள்ளித்தலை போவோம். பள்ளித்தலை பேத்துட்டு எனக்கு காக்கிலோண்டு யார் சரிசனா எனக்கு அப்பப்பா தான் நினைவு வரும். நான் ஃபஸ்ட்டு அந்த வேர்டை நான் கேட்டேன் அப்பப்பா கிட்ட தான். நானும் அப்பப்பா கடைக்கு போயிட்டு 1/4 கிலோ சீனியும் பான் 2 ராத்திரி இல்லாட்டி 1 ராத்திரி பான் வாங்கிக்கொண்டு வரும். இதுதான் என் ரூட்டின். ஸ்கூல் விட்ட சரிக்கே நான் ஓடி வந்துடுவேன் அப்பப்பா பார்க்கறதுக்கு. நான் அவரோட அங்கிட்டு பின்னு காத்துக்கிட்டு போவோம். மீன் பிடிக்கிறதுக்கு கூட்டின்னு போவார். மீனை பார்க்கறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது ஊற்ற அது இது கட்டை எல்லாத்தையும் போட்டு அது பிடிச்சி அதுக்கிட்ட உட்காந்து கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் வாப்பமா இந்த அயன் லேடி சண்டை பிடிப்பேன். அவள் கெட்டி பிடிச்சிட்டு படுப்பேன். அவள் போட்டு எவ்வளோ வதை குடிக்கணுமோ அவ்வளோ வதை கொடுத்திக்கிறேன் நான். என்னோட சரியா ரக்கம். அடுத்து மூத்த மாமி. மூத்த மாமி நான் முந்தி அகர்பத்தை பிடிக்குமெண்டா. இப்போ எங்களோட ஃபேமிலி, வாப்போட ஃபேமிலி பெருசாக எல்லாட்டையும் பெரிய வீடுன்னு இல்லை, சின்ன வீடு தான். சின்ன வீடு காணி ஐக்கும். அதிலெல்லாம் செமையாக ஐக்கும். நான் மூத்த மாமி வீட்டுக்கு போனால் அங்கே தான் தூங்குவேன். அங்கே தூங்குவேன். மூத்த மாமி தேங்காய் சம்பல் செய்வேன். அதை மாதிரி யாருமே தேங்காய் சம்பல் செஞ்சதில்லை. அது நல்லா ஐக்கும். நஷீத் காக்கா, நிஷாத் காக்கா, ஷியாத் காக்கா எல்லாரும் இருப்பாங்க. அந்த வீடு, அந்த மூத்த மாமியோட வீடு அது நல்லா ஐக்கும். அந்த 2-3 ரூம். ஷியாத் காக்கா ஒரு பங்கர் வச்சுப்பார். அது நல்லா ஐக்கும். அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் அது. அடுத்து பெரியப்பாக்கும் அல்லாஹ் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம். அவர் அவரை வச்சு தான் காட்டும் பார்ப்போம். பாப்பா காட்டும் பார்க்கவோ ஏசுவார். அப்போ பெரியப்பா வந்தாருண்டா பெரியப்போடு காட்டும். அவர் டாம் அண்ட் ஜெர்ரி ரொம்ப பிடிக்கும். நான் 2 பேரும் உட்காந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபுட்பால் பற்றி பேசுவார். அவர் பழைய ஃபுட்பால் அது இது. அடுத்து சவுதி ஆட்களோட கதை சொல்லுவார். இவனெல்லாம் அப்படித்தானே இப்படித்தானே. அவரையும் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுறேன். ஐஃபா மாமி. ஐஃபா மாமி ஒரு இடத்துல ஐஃபா மாமி இருந்தால் நல்லா ஆகிக்கும். எனக்கு கலக்கல்ல என் ஐஃபா மாமி மாமா மீந்தால் தான் நல்லா ஆகிக்கும் ஐஃபா மாமியோட. ஏன்னா மாமி ஏசுறதும் ஐஃபா மாமிக்கு, ஐஃபா மாமி அதை டச் பண்ணி போகிறதும், மாமா எதத்துக்கு வீசுறதும் நல்லா ஆகிக்கும். அவன் 2 பேரும் லைஃப்பை பார்க்க எவ்வளோ இதாக இருந்தாலும் ஐஃபா மாமி எப்பயுமே அந்த ஆக்டிவாக
இந்த சுடு சுடு தண்ணியே நீப்பா, சுடு தண்ணியில் காலை போட்ட மாதிரியே இப்போ நடப்பா. தாயிரங்கல் வந்து எப்படின்னு கேட்டேன் என் லைஃப்பில். தாயிரங்கல் எங்கள் லைஃப்பில் எப்படின்னு கேட்டால் வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தாலே சந்தோஷமாகிக்கும். ஏன்னா அவர் மட்டும்தான் வெளிநாட்டு பேத்தின அந்த டைம். அவர் வந்தாலே சந்தோஷமாகிக்கும். ஃபேமிலியில் வந்து கெட் டுகெதர் நடக்கும். வீட்டில் அந்த தாயிரங்கல் வீடு, அந்த தோடம் மரம், ஐபிஎல் எல்லாரும் பார்ப்போம். எல்லாரும் ஒன்று சேரும். தாயிரங்கல் வந்தால் தான் ஃபேமிலியே எல்லாரும் ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும். அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தால் தாயிரங்கல் வந்து அவர் என் லைஃப்பில் நிறைய செஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு எப்படி அதை சரி கட்டலுமான்னு எனக்கு என்ன தெரியா. அதெல்லாம் எங்களால் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. தாயிரங்கல் செஞ்ச வேலையெல்லாம் நான் எங்களை பார்த்து கொண்டதாக இருக்கட்டும். எந்தெந்த சுச்சுவேஷத்துலேயும் வந்து அவர் முன்னுக்கு வந்துடுவார். யார் எவர் எதுவுமே பார்க்க மாட்டார். ஃபஸ்ட்டுக்கு வந்து நிற்பார். அந்த விஷயம் வந்து தாயிரங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். மேபி அவரோட நான் பேசுகிற குறவு தான். ஆனால் ஏன் பேசுகிற குறவுன்னு கேட்டால் இப்படி தாயிரங்கல் ஏதாவது சொல்லி நாம் செய்யாமல் இருந்துட்டோம்னா அது அந்த மரியாதை இல்லை. அதை வந்து எங்களாலும் ஏற்றுக்கொள்ளல. அவன் ஏதாவது செஞ்சுட்டு அவர்கிட்ட ஏச்சி கைக்கிறது அது வேறு விஷயம். அது அடி வாங்கினாலும் அது பிரச்சனையே இல்லை அவர்கிட்ட. அவரெல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலியில் பேக் போன் மாதிரி. எவ்வளோ இது இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு கூடி அது இது எதாக இருந்தாலும் நின்றுடுவார் தாயிரங்கல். அவருக்கும் ஃபேமிலி ஒத்துமைக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வந்து தசீரங்கல் எங்களை நடப்பிச்சு முந்தி கொழும்பு கூட எங்களை இன்னும் போல் நடவு அந்த சுற்றி பார்க்க கூட்டின்னு போகிறான்னு சொல்லி மருதானிலிருந்து பெட்டா ஃபுல்லாக நடக்க வச்சார். எங்கள் எல்லாரையுமே ஒரு டிசம்பர் எல்லா வேலையும் செய்வார். அவர் என்னை தெரிஞ்ச பிறகும் தசீரங்கல் ஒரு என்சைக்ளோபீடியா. அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. திடீரென்னு நிற்பார், திடீரென்னு கொழும்பு போவார். அடுத்து தசீரங்கல் கொழும்புலிக்க போகல்ட்டு தசீரங்கலோட தான் தூங்குவார். அப்போ நைட்டுக்கு எப்பயுமே பிபிசி தமிழ் ஓசை கேட்பார். அது நல்லா ஐக்கும். நான் கேட்டுக்கணும். அவர் அழகாட்டு வெயிட் பண்ணி நிற்பேன். அவர் வந்தது போது பிபிசி தமிழ் ஓசை ரேடியோ போடுவார். அதை கேட்டுக்கொண்டே அப்படியே தூங்கிடுவார். அதுக்கு பிறகு பத்ருமாமி வந்து என்ன சொல்கிறேன், அக்கரைப்பத்து ஃபஸ்ட்டுக்கு போய் தரீங்கன்னா ஃபஸ்ட் சாப்பாடு தின்று அவகிட்ட தான். அது எங்கே போய் தரீங்கனாலும் சரி, அவட வீட்டுக்கு போய்த்து அந்த ஃபர்ஸ்ட் வாய் சாப்பாடு தின்னலாட்டி அது பற்றியுமே இல்லாமல். அடுத்த மாமா கஃபூர் மாமா பாலப்பம் வந்துட்டு சொன்னாலே பாலப்பம் எடுத்துக்கொண்டு வந்து வச்சுடுவார். அப்போ பத்ருமாமி வீட்டில் ஃபர்ஸ்ட் சாப்பாடு தின்னாலே பற்றியுமே ஈக்காது. எங்களோட பாப்பாவும் அப்படி தான் தின்னாலும் நானும் போனால் அப்படித்தான். கஃபூர் மாமா இது என்ன 3 பூச மாவா இது பண்ணி குழி பண்ணி வச்சுப்பார். நாங்கள் ஈவினிங் நான் நிஃப்ரா சஞ்சீர் எல்லாம் விளையாடிட்டு போவோம். அவர் குழி பண்ணி வச்சுப்பார், தருவார். அவங்களோட அந்த ஊடு பழைய ஊடு பத்ருமாவோட மீன் கறி நல்லா இருக்கும். நோய்சன்டி வந்து எப்படின்னு கேட்டால், எனக்கு நோய்சன்டி வந்து என் லைஃப்பில் நான் சல்லி சேர்த்ததாக ஆகிக்கட்டும், நான் நிறைய வேலை செஞ்சதாக ஆகிக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நோய்சன்டி ஒரு காரணம். ஏன்னா அவகிட்ட தான் நான் சீட்டு பிடிப்பேன், எல்லாமே அவகிட்ட தான் செய்வேன். ஏசுவா எனக்கு சண்டை போடுவேன். எல்லாம் அவளோட ஏறி இறங்குறது எல்லாம் அவளோட அண்ணா ஏறி இறங்கும். உமேஷ் ஆண்டியிடமாய் போல்டான முடிவு எனக்கு தெரியாது. உமேஷ் வந்து என்னோட பாப்பா மாதிரி. உமேஷ் ஆண்டி ஆடி மாடி என்னத்தை கொடுத்தாலும் வளர்ப்பா, என்ன வேணாலும் செய்வா. நுபிசங்கள்ட்ட அடிவாத ஆட்கள் யாருமே வைக்க மாட்டாங்க. எல்லாரும் நுபிசங்கள்கிட்ட அடி வாங்கிக்கிறோம். ஆனால் இறக்கமும் அப்படித்தான். அவரை மாதிரி இறக்கப்பட்டாலும் இல்லை. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த டைமில் இருந்து. அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு பைஸ்கல் ஓட்ட பழக்கினார். என்ன எடுத்துக்கொண்டு போவார், பைஸ்கல்ல எடுத்துக்கொண்டு போய்த்து அப்படியே நான் ஓட்டிக்கொண்டு போவேன். அவர் அப்படியே நின்றுவார். நான் அப்படி எங்கள் சரி போய்த்து புழுவேன்.
அது அவர்கிட்ட எல்லா விஷயத்துலையும் எங்களோட இருந்தேன்டா அவர் தான், அவரோடயே நாங்கள் வளர்ந்தோம். அடுத்து என்னோடய ஃபேமிலியில் வந்து கெட் டுகெதர் எப்படி இருக்குன்னு கேட்டால் முந்தி இப்போ இப்படி இருக்கு. முந்தி வந்து எல்லாரும் சேர்ந்து எங்கே சரி போயிட்டு அங்கே இது கோழி ஆடு ஏதாவது ஒன்று அறுத்து கிறுத்து அங்கே நாங்கள் எல்லாம் நான் நஷீத் காக்கா ஷியாத் காக்கா எல்லாரும் எல்லா புலாலும் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடிட்டு அதுக்கு குளிச்சுட்டு அதுக்கு வயலில் விளையாடிட்டு அப்படி இருக்கும் அந்த செட்டப். அது அப்போ நல்லா இருக்கும். இப்போ நல்லா தான் இருக்கு. இப்போ மிஸ் பண்ணுறோம், நாங்கள் யாருமே இல்லைன்னு. அடுத்து வந்து நிஷாத் காக்கா, நஷீத் காக்கா, ஷியாத் காக்கா, ரிஸ்வி காக்கா, ரிகாஸ் காக்கா, இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்ல, இவங்க வந்து என் லைஃப்பில் வந்து என் நானமார்கள். ஆக்சுவலி முறையில் வந்து நானா இல்லை, பட் அவங்கள நான் காக்கான்னு தான் கூப்பிடுவேன். அது மனசால கூப்பிடுறது. அவங்க எல்லாரும் வந்து நான் அக்கரைப்பத்துக்கு போனாலும் அவங்களோட தான் பைக்கில் சுற்றுவேன், பைஸ்கிளில் சுற்றுவேன். முந்தி பைஸ்கிளில் சுற்றுவேன். ரஷீத் காக்கா ராவைக்கு பைஸ்கிளில் மிதிச்சுக்கணும், நான் ஒவ்வொரு இடத்தையும் கூட்டின்னு போகிறேன். ராவைக்கு இந்த சென்ஸ் அங்கிட்ட ஏரியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட்டின்னு ஷியாத் காக்கோட போய் தீக்கிறேன். ஷியாத் காக்காவோட படம் பார்க்க போய் தீக்கிறேன். அது மொக்க படமும் உண்டு. நஷீத் காக்கோட ஒரு நாள் படம் பார்க்க போயிட்டு மயங்கி விழுந்துட்டேன். க்ரௌட் எனக்கு செட் ஆகாது. வைக்கிற அடுத்த உள்ள எடுத்துன்னு போனாரு. நஷீத் காக்கா லைஃப்பில் வந்து சில அட்வைஸ் பண்ணியார், லைஃப் அட்வைஸ். அது இங்கெல்லாம் ஷேர் பண்ணிடலாது, பட் அது லைஃப்பில் கடும் இம்பேக்ட் பண்ணி இருந்துச்சு. லைஃப்பில் ஒரு பிரின்சிபலாக இருந்துச்சு நஷீத் காக்கா பண்ண அட்வைஸ் எல்லாம். அடுத்து வந்து ஷியாத் காக்கா வந்து நல்லா ஓட்டுவார், வண்டி ஓட்டுவார். ஷியாத் காக்கா ஆட்டோ ஓட்டி பார்த்துட்டு எங்களை ஸ்கூல் விட்டு கூட்டின்னு வருவார். எப்படின்னு கேட்டால் பஞ்சிகாவத்தை பெண்டில் ஆட்டை 2 ரோதியில் தான் சுற்றும், அவ்வளோ ஸ்பீடாக போவார். அது நல்லா இருக்குன்னு ஷியாத் காக்கா. அடுத்தது வந்து சக்கீல் காக்கா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னோடய ஃபேமிலியில் வந்து அவர் வந்து ஒரு வேறு ரகம் தலைவன் வந்து எல்லாருக்கும் தலைவன் கடும் படிப்பாளி தலைவன் வந்து. அடுத்து சஞ்சீர் வந்து என்ன நடந்தாலும் எல்லா குடும்பத்திலையும் எல்லா இதுக்கும் அவன் இருப்பான். அங்கே திங்கிட்டேன்னு எல்லா இதை சம்மியும் அதே மாதிரி தைப்பான். துபாயில் ஈரான் இன்ஷால்லா அவனுக்கு சுருக்க வேலை கிடைச்சிட வேணும். ரிஃப்கி அவனை பற்றி சொல்லியே அவனோட குடும்பத்தில் ஒரு படிப்பாளி மேதை. அவன் நினைச்ச எல்லாம் செய்யலும், ஆனால் அவன்ட மண்டை அவனுக்கும் தெரியாது எப்படி வேலை செய்யுமென்று. ஒவ்வொன்று செய்வான். அடுத்த சம்மி, சிமாம். நல்லா சிமாம நினச்சி கூட பார்த்துட்டு அவன் இவ்வளோ இறங்கி செய்வேன். நான் எப்பவுமே ரிசர்வாக இருப்பேன். அடுத்து வந்து ஆசி, கைக்கரு, நஷீத் தாத்தா, ஜன்னா, நுஸ்ராத், இவங்கெல்லாம் கேங். முந்தி நாங்கள் செட்டாக ஒரு ரிகாஸ் காக்கா ஜோக் சொல்லுவார், ஜோக் கதைகள் அவன் ஸ்கூல் நடந்தது. முந்தி நாங்கள் செட்டாகினா இப்படி தான் இருக்கும். ஃபேமிலி கெட் டுகெதர் ஆகினா செட்டாகி ஒவ்வொரு கேங்காக இருக்கும். முஸ்தாக், அஃப்ரா எல்லாம் ஒரு கேங், நாங்கள் எல்லாம் ஒரு கேங். அப்படி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 13 ஏப்ரல் 2026 நூர்தீன் ஃபேமிலி கெட் டுகெதர் என்னுவல் கெட் டுகெதரில் தான் இந்த ப்ரோக்ராமானது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. நம்மளே விட்டு பிரிந்த வாப்படம்மா, எங்கட வாப்பா இப்ராஹிம் அங்கல் அண்ட் முஃபீஸ் அங்கல், இவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை வல்லநாயகன் வழங்குவானாக, ஆமீன். இந்த லைஃப்பில் நம்மளோட ஃபேமிலி வைஸாக பெஸ்ட் மெமரிஸாக நான் யோசிக்கிறது என்னெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட வாப்பாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி எங்களோட வாப்பா வந்து கடும் ஃப்ரெண்ட்லி, என்னோட கடும் க்ளோஸ் ஆகிருப்பார். மத்தாக்களுக்கு நாங்கள் அந்தளவு க்ளோஸ் அண்டு காட்டாட்டியும் எங்களுக்குள்ளே நாங்கள் கடும் க்ளோஸ் ஆகிருப்போம். நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் பப்ஜி கேம் விளையாடிட்டு இருக்கக்குள்ள அவருக்கு அரபிக் தெரியுங்கிறதால என் அரபிக் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நான் லவுட் ஸ்பீக்கரில் போட்டுட்டு இல்லாட்டி ஹெட்செட்டை மற்ற சைடை எங்களோட வாப்பாக்கிட்ட கொடுத்துட்டு நான் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ அவரோட என்னென்ன சொல்லானுங்களோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி வாபஸ் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் ஆகிட்டு இருப்பேன். அதை நான் மிஸ் பண்ண கடுமையாக, பட் எல்லோரும் மௌத்தாத்தாமன். ஸோ யாரும் இங்கே 100-150 வருஷம் அதுக்கு மேலே வாழ்றல. ஸோ ஈவன் நான் கூட தான், நீங்கள் கூட தான், எல்லோரும் தான். ஸோ அதனால் அடுத்து எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுமாண்டா, எங்கள் அம்மா வந்து
நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகே ஃபைன் எனக்கு போகிறாள். ஏன் அப்படின்டா அவட நம்பிக்கை உண்டு, நான் எதுவும் போல செய்ய மாட்டேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமெண்டா, நான் சவுதியில் இருந்த டைம் நான் சேலரி சம்டைம் அனுப்ப மாட்டேன். 2-3 months நான் சேலரி அனுப்பலை. அதுக்கப்புறம் அனுப்புறதுனால குறையத்தான் அனுப்புவேன். ஜஸ்ட் நான் படிக்க என்று மட்டும் தான் சொன்னேன். எங்களோடமா என்ன படிக்க, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எங்கே படிக்க, எதுவுமே கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் என்ன செஞ்சாலும் சரியாக செய்வேன் அண்ட் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அது போயிட்டு இருக்கு. எங்களோட அயன்மான் அவக்கு எப்போவுமே எல்லோருமே ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் பேசுவான், அவனோட நடவடிக்கையும் அப்படி தான் இருக்கும். பட் மாமா எடுத்த மனுஷன்னா ஈவன் அந்த பாஸ்ட் அந்த மில் டைமாக இருக்கலாம், இல்லாட்டி ஈவன் இப்போ கூட இருக்கலாம், அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவார். பட் அவரை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கடும் பவர்ஃபுல்லாக இருக்கும், கடும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் நிறைய மீனிங் இருக்கும். பத்ர் மாமியை பார்க்கணும் மனுஷன்னா, நான் சின்னத்துலேருந்து ஈவன் எப்பயுமே நாங்கள் பத்ர் மாமிக்கு யூஸ்வலாக போவோம், எல்லாரும் விட்டையும் போவோம் தான், பத்ர் மாமிக்கு போவோம். அங்கே போகிற டைம் இல்லாமல் வந்து அவரை கூட இருப்பாள். அப்படி போகிற டைம் இல்லாமல் வந்து அவரோட வீட்டை என்ன இருந்தாலுமே எடுத்துக்கொண்டு தருவாள். என்ன இருந்தாலும் மட்டும் ஏன் அப்படி சொல்ல நினச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கேக் பேலன்ஸாக இருந்திருக்கும், நாம் இதை கொடுக்குறாண்டு நாம் யோசிப்போம், பட் அவள் யோசிக்க மாட்டான் என்னங்கண்டு. இப்போ நாங்கள் பாப்பா கூட போயிருந்தாலும் மகனுக்கு மட்டும் தான் இருக்கணும், எனக்கு தருவாள். அந்த மாதிரி டைம், அதுக்கு தான் அந்த வசனம். அதே நேரம் மாமாவை பற்றி செல்லணும், கஃபூர் மாமா பற்றி செல்லணும்னு சொன்னால், சிக்கன் குனியா வந்த டைம், நான் அந்த டைம் அவங்களோட வீட்டில் தான் தூங்கினேன். அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சகிக்காய் தான் சிக்கன் குனியா வந்தேன். ஸோ அடுத்த ஆண்டு வந்த டைமில் அவள் குவாரண்டைனில் இருக்கிற டைமில் தான் நாங்களும் அங்கே வீட்டில் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாருக்குமே சிக்கன் குனியா வந்துட்டு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எங்களோட வாப்பா அந்த டைமில் ஃபொரினில், நான் வீட்டை வந்து உமா கூட தான் ஹாஸ்பிட்டல் போவோம் அன்றைக்கு இருந்தேன். பட் மாமா சொன்னார் அப்படி இல்லை, நான் போகலை, ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்துக்கே போவோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கு வந்து மருந்து எடுத்து போட்டு தான் வீட்டை கூட்டிக்கு வந்து விட்டார். அது தாஹிர் அங்கிள். சொல்லி தாஹிர் அங்கிள் நிறைய ஆக்சுவலி ஒவ்வொரு எடுத்தாலும் நிறைய மெமரிஸ் இருக்குது. பட் இதில் ஒவ்வொரு மெமரியாக சொல்கிறோம். நான் தாஹிர் அங்கிள் சின்னத்திலேருந்து ஃபெமிலியை டுகெதர் பண்ணுறதுக்கு, அவர் ஃபொரின்லேருந்து வந்தால் நான் வீட்டை இருந்ததோட அவரை வீட்டை இருந்தது தான், நான் மட்டும் இல்லை, நாங்கள் டோட்டல் நூர்தீன் ஃபெமிலியே அவங்களோட வீட்டை தான் டுகெதர் ஆகும். அதே நேரம் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வயலுக்கு அங்கே செட் ஆகும், இல்லாட்டி பீச்சில் இப்படி செய்வோம். நிறைய பயணங்களுக்கெல்லாம் மூலாதாரமாக இருந்தவர் அவர் தான். இன்றைக்கி நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் சின்னத்தில் அவர்கிட்ட ஒரு புல்லட் பைக் ஒன்று இருந்துச்சு. அந்த பைக்கில் ஒரு 10-15 பிள்ளைகள் இருக்கும். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. செல்லக்குள்ள ஞாபகம் ஒரு ஞாபகம் இல்லாட்டி அந்த பைக்கில் ஒவ்வொரு ஆளையும் கலெக்ட் பண்ணிக்கி, பிள்ளைகளையும் கலெக்ட் பண்ணிக்கி வாமாயிட்டு போய் சேர்ந்தோம். அந்த ரோட்டில் போகிறாக்கள் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி அது சின்ன பருவம். பட் இந்த எல்லோரும் அந்த ஒரு பைக்கில் போனாங்க போல், அது ஒரு பெஸ்ட் மெமரி. அடுத்தது அஃபிஃபா மேம், அடுத்தது அஃபிலா மாமி. அவரோட பேர் அஃபிஃபா தான், பட் அஃபிலா மாமி என்று பழகிட்டு அவனோட பெஸ்ட் மெமரிஸ்ண்டா ஆக்சுவலி வடிவேல காமெடி ஒன்று நம்ம பார்த்துருப்போம், வடிவேல ஜோக் ஒன்று பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான். மேபி அது ரியலாக நடந்ததை வச்சு தான் அவனில் எழுதிப்பானு. பட் எனக்கு அது ரியலாக பர்சனலாக நடந்த விஷயம் என்னடா, ஆக்சுவலி அஃபிலா மாமா வந்து அவங்களோட கேம் கூட தான் இருப்பாள் வீட்டு. இப்போ கடும் பெரிய டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்குது. ஏதோ சம்திங் ஏதோ பிரச்சனை உண்டு. ஸோ அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணணும். நிறைய பேரை பார்த்து தெரியும் தானே, இப்போ அவர் பேர் இவள் இப்படி செஞ்சுட்டாள் கடும் போல், அப்படி இப்படி கட்டும் சீரியஸான டோக் கொண்டு போகுது. எனக்கும் அது மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. மைண்ட் ப்ளோவிங் மீன்ஸ் என்னடா இது இப்படி ஒரு கட்டும் சீரியஸ் டிஸ்கஷன். பக்கத்து வீட்டு ஆள்லைகள் எல்லாரும் அந்த அவடத்தை இருந்து காய்ச்சிக்காங்க. நான் பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. ரைட், ஓகே, நாமளும் சும்மா பார்த்துட்டு இருப்போம். ஃபைனலைஸ் பண்ணி முடிப்பாங்க. நேரம் போலாங்க சம்திங் யாரையோ ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்களாக்கும் அவங்களோட யாரையோ. ஏன்னா நான் நினச்சிருக்கிறேன், நானும் கடும் சீரியஸ் ஆகிட்டேன். அவங்களோட பேச்சை பார்த்த உடனே ஓகே சீரியஸ் டோக் கொண்டு போகுது. ஸோ சீரியஸ் ஆகிட்டேன். நான் லாஸ்ட்டில் ஒரு வந்திருந்தா அவள் அதுக்கு அப்போ தான் கதவை நோக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு என்டர் ஆகிடுச்சேன்னா என்டர் வந்துட்டு இருக்க ஒன்று சொன்னா அப்படி கழிச்சிட்டு போல அவன் கேட்டுக்கிடுச்சுன்னா பா நானும் பார்த்துருக்கலாம்டா. அவளோட ரிலேட்டிவ் ஒரு ஆள் ஏசி போட்டுச்சுன்னா இந்த டைமில் நான் அங்கே போனதால ஸோ அந்த நாடகம் பார்க்க கிடைக்கல. எனக்கு அதிகப்புறம் இருந்துச்சு இவ்வளோ நேரம் கதைச்சிக்கு இருந்தது இந்த நாடகத்தை பற்றி தான் உண்டு. ஸோ அடுத்த மாமா எடுத்த மனுஷன்னா
அவரோட பாஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருந்தார். ஒரு ப்ரொஃபஷன் ரீதியாக ஒரு வேலை தளத்தில் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி என்று பேசிட்டு இருந்தார். ஏன் நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த விஷயத்தை அதுக்கு பிறகுதான் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ப்ரொஃபஷன் ஒரு வேலையில் எப்படி இருக்கணும், அதாவது ஸ்டேபிலிட்டி பற்றி நான் அவர்கிட்ட இருந்து படிச்சிருந்தேன். அது அடுத்தது இப்ராஹிம் அங்கிள். அவருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், அதே நேரம் எல்லாரோடையும் அவரும் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து மிதிக்கணும். விளங்கிட்டா? இது அவர மகன், இது இவர மகன், அது அவர மகள், இவர மகள், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் அவர் பார்க்க மாட்டார். வல்லார ஜூஸ் குடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அங்கிள் என்ன. நாமெல்லாம் இந்த 35 இருக்கலாம், இல்லாட்டி ஆலங்குளம் அப்படியான இடங்களை போய் குளிச்சிருப்போம், குளிச்சு கேள்விப்பட்டிருப்போம். பட் கொழும்புல போய் பார்லிமெண்ட்டுக்கு அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் நாங்கள் போய் குளிச்சிருக்கோம். அந்த பார்லிமெண்ட் வியூவோட சேர்த்த மாதிரி நாங்கள் அவர்தான் குளிப்போம். ஸோ அது மறக்க இயலாது. அது அண்டியை பற்றி சொல்லணுமாண்டா, அண்டி யாரையும் அவரை பிள்ளை இவரை பிள்ளைன்னு பார்க்க மாட்டான். எப்போ போனாலும் ஆக்சுவலி நான் எங்கள் அம்மா வந்து என்ன எங்கேயும் ஈஸியாக விட மாட்டான் தனியாக போகிறதுக்கு. பட் கொழும்புக்கு என்ன அனுப்புவா ரிஸ்மி அண்டியை நம்பி. ஜெஸ்ஸிர் அங்கிள், ஆக்சுவலி ஜெஸ்ஸிர் அங்கிள் சென்னால எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த பேட்டா மீன்ஸ் யூஸ்வலாக டிசம்பர் ஆனால் நாங்கள் கொழும்புல செட் ஆகும். எவ்ரி டிசம்பர், ஒவ்வொரு டிசம்பரும் நாங்கள் செட் ஆகும். ஃபேமிலி எல்லாம் நூற்றின் ஃபேமிலி இந்த 10 பிள்ளைகளும் அங்கே செட் ஆகும். பை வாக்கிங்கில் எங்களை பெட்டாக்கு போய் ஹாபரை பார்த்து கோல்ட் ஃபேஸுக்கு போய் சுற்றி கூட்டிகிட்டு வந்தார். நடந்து நாங்கள் அன்னரம் கடும் சின்ன பிள்ளைகள். அதே நேரம் ப்ரொஃபஷனாக செல்லணுமெண்டா ஒரு வேலையை நாம் எந்த மாதிரி யூனிக்காக ப்ரொஃபஷனாக செய்யணுமெண்டு அவர்கிட்ட தான் நான் படித்தேன். அடுத்தது நுஃபைஸ் ஆண்டி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோனில் பேசினேன்னு சொன்னால் அது முஸ்தாகோட தான் பேசணும். ஆண்டி என்ன செஞ்சான்னு சொன்னால் ஜெமிலாங்களோட புஸ்தகை எங்கிட்ட சந்தி வரைக்கும் அனுப்பி போட்டோம். அங்கேருந்து கால் பண்ணேன். அங்கேருந்து கால் பண்ணி என்கிட்ட ஃபோனை தந்தேன். ரிஃப்கி பேசுங்க. ஸோ நானும் பேசினேன், அங்கே முஸ்தாகம் பேசினேன். ஸோ அந்த மெமரி வந்து மேபி அவங்களுக்கு மறந்துருக்கணும். அது எனக்கு அப்படி இருக்கு மைண்டில். அடுத்து அங்கிளை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவருக்கான இன்னசென்ட். பெண்ணால் வந்தால் எல்லாருக்கும் பெண்ணால் காசு எல்லாரையும் வச்சு, அதாவது ஒரு நைட் ஆகிக்கலாம், நம்ம எல்லோரும் வாமாட்டை செட் ஆகும், நுஃபை சானிட்டரி செட் ஆகும். அந்த டைமில் எல்லாரையும் சேர்த்து வச்சு எல்லாருக்கும் பெண்ணால் காசு டொஃபி அது இதை அவர்தான் வாங்கி தருவார். ரொம்பை சாண்டி. ஒன்ஸ் நாங்கள் டிசம்பர் கிறிஸ்மஸ் டைமில் கொழும்புல இருக்கோம். எங்கள் எல்லாரையுமே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா. அந்த டைமில் சாண்டா கிளாஸ் வந்து ஒரு சின்ன மின்னி மாதிரி எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதை கிளிக் பண்ணால் லைட் பற்றும். மின்னி மாதிரி உண்டு. அதை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வீசி எறிஞ்சாங்க சாண்டா கிளாஸ். நாங்கள் எல்லாருமே போகிறக்கு எல்லோரும் 2-3 பேர்ஸ் மாதிரில எடுத்தோம். ஏன்னா மிச்சம் நிறைய தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. ஸோ அதை புறக்கிட்டு அந்த டைமில் சாக்லேட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதே நேரம் ஒரு மில்க் பவுடர் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் தந்துருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து ருமை சாண்டியார் அந்த உடலில் கூட்டிகிட்டு போகிறது அந்தாண்டு அவள் தான் கூட்டிகிட்டு போயிருந்தா. அடுத்தது முஃபீஸ் அங்கிள். ஆக்சுவலி முஃபீஸ் அங்கிளோட நாங்கள் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை. ஏன்டா அவர் எப்படியுமே ரகடாக இருப்பார். அதாவது அவர் எல்லாருக்கும் அடிப்பார், எல்லாருக்கும் அவரை பார்த்த பயம். ஸோ அதில் நாங்கள் யூஸ்வலாக பேச மாட்டோம். பட் அவருக்கு எல்லாருலேயும் கடும் பாசல் கூட. பட் ஒன்ஸ் அவரை வெட்டிங் நடந்தது 10 மாதம் 10ஆம் தேதி. அவர் வெட்டிங் வந்து அடுத்த வருஷம் அவர் பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அந்த டைமில் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு எல்லோரும் டுகெதர் ஆகிறோம் கொழும்புல இப்ராஹிம் அங்கிள் வீட்டில். அப்போ அங்கே இருக்கிற டைமில் அவர் வந்து சொல்லார். ஃபர்ஸ்ட் டைம் அங்கிள் எங்களோட எல்லாம் நோம்பலாக பேசி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க சொல்லார். இப்படி தான் நான் நெக்ஸ்ட் இயர் வெட்டிங் பண்ணணும் இன்ஷால்லா. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் எல்லோரும் நாங்கள் போடுவோம். மாப்பிள்ளை சைடு எல்லாருமே ஒன்று மாதிரி உடு கொடுப்போம். அந்த டைமில் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஒவ்வொரு ஃபண்டுக்கு. ஏன்னா அங்கிள் இந்த மாதிரி பேசுகிறது எல்லாருமே புதுச்சு. ஸோ அந்த டைமில் அங்கிளோட எல்லோரும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு கலர் ஃபண்டுக்கு சொன்னாங்க. அதில் நஸ்தரத்தை வந்து பிங்க் கலர் 2 சொல்லியிருந்தா, எங்களை ராத்தா வந்து ஒரேஞ்ச் 2 சொல்லியிருந்தா. பட் ஏதோ ஒரு நிஃபாஸான அதை பாடி பார்த்துக்க காவி கலரில் அந்த புத்திஸ்ட் மோங்க் அந்த மாதிரி ப்ரீஸ்ட் போடுவாங்க, அந்த கலரை போடுவோம்னு சொல்லியிருந்தார். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அந்த டைம் எங்களோட வீட்டில் எந்த சுண்ணத்து எடுக்கிற டைமில் அவர் தான் ஃபுல் அந்த மீடியாவில் அவர் தான் மெயினாக இருந்தார்.
அடுத்தது சகில் காக்கா சாக்லேட் ஒன்று இருக்குது இப்படி கியூபிக் ஷேப்பில் வரும். கியூபிக் மீன்ஸ் அந்த வட்டமாக. அந்த சாக்லேட்டை எப்போ பார்த்தாலுமே எனக்கு சகில் காக்கோட ஞாபகம் தான் வரும். ஏன்டா துபாயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டது அந்த சாக்லேட் தான். துபாயிலேருந்து அவர் கொண்டு வந்தது. அவர் துபாயில் ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த சாக்லேட் எப்போ பார்க்கக்குள்ளேயும் அவரை ஞாபகம் வரும். எங்களோட தங்கச்சி ஃபௌஜா வந்து ஒரு தடவை கோல்ட் ஃபேஸில் அந்த ஸ்டெப்பில் சறுக்கி விழுந்திருந்தார். அப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அவர் அங்கே ஃபார்மசியில் ஒரு க்ரீம் ஒன்று சஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து தந்திருந்தார். அதை போட்ட உடனே டக்குன்னு அந்த காயம் வந்து ஆறிட்டு. அடுத்தது நிசாத் காக்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிராண்ட் ஒரு ஷர்ட் கொடுத்தது அந்த டைமில் தான். நான் ஒரு கிரேட் 8-9 படிப்பேன் நினைக்கிறேன். அந்த டைமில் லாகோஸ்டே பிராண்டில் ஒரு ஷர்ட் கொண்டு வந்து தந்திருந்தார். அது லைஃப்பில் மறக்கவே இயலாம். அடுத்தது நஷீத் காக்கா. நான் ஒரு கிரேட் 6 படிப்பேன். எனக்கு அந்தளவு வயசும் இல்லை, 12-11 வயசு தான். ஏன் நான் படத்தை மென்ஷன் பண்ணேன்டா, நான் கிளாஸ் முடிஞ்சு அங்கே வந்திருந்தேன். அவர் தனியை விட்டு இருந்திருந்தார். நஷீத் காக்கா வீட்டில் கம்ப்யூட்டரில் கேம் இருக்கும், ரேசிங் கேம் உண்டு. ஸோ அதை விளையாடிருக்கும். ஸோ போன உடனே நான் அவர் ரூமுக்குள்ளுக்கு போய் மெஷின் ஆன் பண்ணி கேம் விளையாடிருக்கேன். நஷீத் காக்கா என்ன செஞ்சார்னா, இருங்கரஃப்க்கு வாரன்னு சொல்லி கடைக்கு போய் பிஸ்கட் வாங்கி வந்து அவர் டீ வச்சு கொண்டு வந்து எனக்கு தந்திருந்தார். ஏன் நான் இதை அவர்கிட்ட சொல்லணுண்டா, வீட்டை ஒருத்தரும் இல்லை, அதை விருந்தினரை உபசரிக்கணும் என்கிற அந்த மேனரிசமை நான் அவர்கிட்ட இருந்து படிச்சிருந்தேன். ஏன்னா நான் அந்த சின்ன வயசு என்னையே அவர் அந்த அளவுக்கு. அதே நேரம் ஒன்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன் நம்மளோட ஃபிஸ்கால் ரோட்டில். அப்போ அந்த டைமில் வந்து தண்ணி அந்த ரோட்டில் மிச்சம் நிற்கும், பக்கத்தில் காணம் இருக்குது. ஸோ நான் சைடாகி வந்திருந்தேன். ஒரு கார் வந்து கடும் ஸ்பீடாக போன கார்லேருந்து லைட்டாக அந்த தண்ணி வந்து என்கிட்ட பட்டுட்டு அவர் கடுமையாக கோவப்பட்டார் நஷீத் காக்கா. ஆனால் எனக்கு வயசு சின்னது, அவர் கடுமையாக கோவப்பட்டார். அந்த கார்காரனை கூப்பிட்டு ஏச பார்த்தாரு. மாதிரி அப்படி இப்படியாண்டு கொஞ்சம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகி பெய்த்து. அது ஷியாத் காக்கா. ஆக்சுவலி ஷியாத் காக்காண்டால் எல்லாருக்கும் ஃபெமிலியெல்லாம் இருக்குது. அதே நேரம் இந்த ப்ரோக்ராமையும் அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். என் சுண்ணத் எடுக்கிற டைமில் எங்களோட வீட்டை வந்து எங்களோட பாப்பாவை கூட கண்ணெல்லாம் வேலி தானே சைடில், அந்த வேலி அடித்து பாப்பா கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஷியாத் காக்கா. அதே நேரம் அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் கொஞ்சம் யூனிக், மத்தாக்களை விட அவர் கொஞ்சம் யூனிக்கானார். நஸ்தரதா. இப்போ நஸ்தரத்தாவோடக்கும் எனக்கு வந்த அளவுக்கு மெமரிஸில் ஏனண்டா அவன் எங்களோட ராத்தாட செட்டுங்கிறதால நான் யூஸ்வலாக செட் ஆகும் இல்லை. பட் ஒன்ஸ் வந்து அவங்களோட ஐன் மாமி வீட்டை வந்து நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கிற டைமில் நானும் தூங்காமல் அப்படி படம் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு படம் மட்டும். ஸோ அந்த டைமில் சொன்னால் இவன் என்ன இன்னும் படுக்கலையா அந்த மாதிரி என்கிட்ட கேட்டால். ஏன்னா அது லேட் ஆகிட்டு, ஆக்சுவலி லேட் நைட். ஸோ அந்த டைமில் எங்கள் ராத்தாட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் பேசி கேட்டு தருகிறேன். ஏன்னா அது அடுத்தாண்ட எனக்கு கிளாஸ் இல்லை. ஸோ அதனால் லேட்டாக அப்படி நான் முடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் அந்த ஒரு கிரேட் 4 or 5 லைக் தட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பேன். ஸோ நான் தூங்காமல் படம் பார்த்துட்டு இருந்தேன். அவன் அந்த டைமில் அந்த கேட்ட கேள்வி எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அடுத்த நுஸ்ராதா. இப்போ நுஸ்ராதா அடுத்த மனுஷன் ஆக்சுவலி சின்னத்தில் அவங்க வீட்டை வந்திருந்தாங்க. சின்னத்தில் மீன்ஸ் கடும் சின்ன டைம். அந்த டைமில் எங்களோட வீட்டை நிறைய தென்னை மரம் இருக்கும், கத்தி கம்பு இருக்குது வீட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து எதை ஆயிரம் யோசிக்க கூட நுஸ்ராதா சொன்னால் அதை ஆயிங்க வந்துச்சுன்னா அந்த அதை பார்த்து இதில் எது தெம்பிலின்னு தெரியாது, எல்லாத்தையும் பட்டே இல்லாது. அப்போ அவள் ஏதோ ஒரு மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தா நுஸ்ராதா. இதுக்கு நஸ்ரதா அமெரிக்கா எங்கிறதா அமெரிக்கா. பட் அவள் ஒரு மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தா, இதை ஷேக் பண்ண இந்த மாதிரி சவுண்ட் கேட்டால் தெம்பிலி இல்லாட்டி தெம்பிலி இல்லை ஏதோ மாதிரி. அது இப்போயும் எனக்கு மறந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தா. எப்போ எனக்கு அந்த தெரிந்த அந்த தெம்பிலி க்ரீன் கலர் க்ரீனி அந்த க்ரீனி தெம்பிலி அந்த மாதிரி பார்க்கக்கூட எல்லாமே அந்த அவள் சென்னது ஞாபகம் வரும் எப்படி சென்னலாண்டு. ஸோ எங்கடம்மா அவள் சென்னதை வெட்டியிருந்தா அது அழகான ஒரு தெம்பிலி உண்டு. ஸோ அதுக்கு பிறகு எங்கடம்மாவும் அதை அந்த அவள் சென்ன மெத்தடில் பார்த்து தான் தெம்பிலி செய்வாள். அது சம்டைம்ஸ் செல்லியும் காட்டுவாள். காக்கா ஆக்சுவலி பார்க்கல, சில்ட்ரன்ஸ் பார்க்கல. கொழும்பில் நாங்கள் விளையாடி இருக்க போல் அவரை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன் அப்படின்னு அவர் ஈஸியாக வெளியே வர மாட்டார். அவரை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நிஃபாஸாக தான் அவரை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு போயிருந்த டைமில் மேலுக்கு ஏறிட்டோம். அந்த சரக்கு வண்டி இருந்துச்சு. அது ஸ்டேர் கேஸ் எல்லாம் ஏறணும். ஏன்டா கொஞ்சம் ஹைட் ஒரு 15 அடியாவது ஹைட்டாக இருக்கும். ஏறிட்டோம். பட் சரிக்கு வரணும். மேலுக்கு ஏறி நாங்களாம் சரிக்கு வரோம். அவர் ஏழாண்டார். அப்போ நஸ்தார்த்தா எங்கள் ராத்தாலாம் சேர்ந்து இல்லை சரகு தாங்கணும் பண்ணி சொல்லி அவர் சரிக்கு வந்து இருந்தவர். அதுக்கு பிறகு வேறவே இல்லை. விகாஸ் காக்கா எடுத்த பண்ணி சொன்னால் எனக்கு அவர் இருக்கிறது சின்னத்தில் அவர் என்னை தாய்ராங்களை விட்டு கூட்டிகிட்டு போனார். நான் எங்களுக்கு அங்கே
விகாஸ்காக சாப்பாடு. பட் அவரை புஷ் பைக்கில் தாயிரங்களை கூட்டிகிட்டு போகிற டைமில் முன்னுக்கு போகிற பைக் ஒன்று எங்களோட பைக்கில் பட்டு நாங்கள் அவரது விழுந்துட்டோம். ஆக்சுவலி எனக்கு விழுந்தது மட்டும் தான் ஞாபகம். நான் கண்ணை முழிக்க விகாஸ்காக விட்டேன், அஃபிலா மாமி விட்டேன், ஒரு அதில் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கேன், தூங்கி எழும்புறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. விகாஸ் ராஜ் வந்து கடும் நல்லா படிப்பான். ஏன்னா அதை சொல்லணுன்னா ஒன்ஸ் வந்து எங்களை வீட்டை அவன் வந்திருந்தாங்க. அவன் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் படித்து தந்தேன், எப்படி அந்த ஈஸியான மெத்தடில் பெருக்கல் வாய்ப்பாடுகளை பாடமாக்குறேன்னு படித்து தந்தேன். அது சஞ்சீர் நானா. ஆக்சுவலி சஞ்சீர் நானாவை செல்லணுமெண்டா நானும் சஞ்சீர் நானாவும் ஒரு டைமில் நான் சஞ்சீர் நானாட்ட தூங்க போன டைமில் ஒரு பேர்டு ஒன்று பார்த்தேன். நாங்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர்டு உண்டு. அதில் பேர் வந்து இந்தியன் பீட்டர். அந்த பறவை நாங்கள் எல்லாருடைய காட்டிக்கு வரோம். அப்போ ஒரு சார் ஒன்று இருந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார், இது இந்த பறவை தான் இந்த புக்லையும் போட்டுருக்கிறார். ஸோ நாங்கள் வந்து அந்த புக்கை பார்த்தோம், அந்த பேர் நான் போட்டுருக்குது, அது அந்த பறவை தான். அது ரஜியா. இப்போ ரஜியாவை எடுத்த மட்டும் சொன்னால் நானும் ரஜியாவும் சின்னத்துலேருந்தே உண்டது. சின்னத்தில் ஒன்று மீன்ஸ் அப்படின்னா ஒரே ஸ்கூல் அல்ஃபாத்தியா ஸ்கூலில் படித்தோம். கிரேட் 6ல் நான் அல்முனோரா போய்த்தேன். என் அல்முனோரா சேர்த்தது தாயிராங்களும் சியாத்காகவும் கூட்டிகிட்டு போய் தான் அல்முனோராவில் சேர்த்துருந்தாங்க. ஓகே, நான் அல்முனோரா ஆயிஷா. ஈவன் அந்த டைமில் கூட நாங்கள் ஒன்றா தான் 3 வீலரில் போவோம். கிரேட் 6 to 9 வர 3 வீலரில் 2 பேர் மட்டும் தான் போவோம். எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் கசின்ஸ் அது யாருக்குமே தெரியாது. சரி, நிஃபாஸ் நான் ஒருத்த மனுஷன்னா அவருக்கு சின்னத்தில் வந்து அந்த கன் ஷூட்டிங்கெல்லாம் கடந்திருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய மனுஷன்னா தாயிராங்களை விட்டு இல்லாட்டி நிஃபைஸ் அணியை விட்டு வந்து அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் அவர் தான் காசெல்லாம் போடுவார். காசு போட்டு எல்லாருக்கும் கன் வித் புல்லட், அந்த குண்டு பண்ணி படைக்கும் அந்த புல்லட் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கன் வாங்கி தந்துட்டு எப்படி விளையாடுறேன்னு சொன்னால் ஒரு போட்டில் 4 போட்டில் லைனாக அப்படி வச்சுட்டு எல்லோரும் அவர் ட்ரைனிங் தருவார். எல்லோரும் அப்படி லைன் ஆகிறதுக்கு சொல்கிறேன். அதில் யார் கூட ஷூட் பண்ணுறாங்களோ அந்த போட்டிலுக்கு அவங்க வின் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் 2 டீமாக பிரித்து ஒரு டீம் ஒழிச்சிக்கு நிற்கும், மற்ற டீம் வந்து தேர்ற, அதாவது ஷூட்டிங் போல் அதுவும் செஞ்சு அதில் முஸ்தாக் அடிபட்டு குளறி அதோட நாங்கள் அந்த விளையாட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு கன்னும் இல்லை, புல்லட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்து நிஃப்ரா தான். முஃபீஸாங்கள்ட்ட கல்யாண டைம் எல்லோருக்குமே அது பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும். முஃபீஸாங்களில் முஃபீஸாங்கில் வெட்டிங் டைமில் நைட்டில் எல்லாருக்கும் செட் இருக்குது. இப்போ நிஃப்ராஸானா எங்களோட ராத்தாயோடையும் ராத்தா நஸ்தரதா அவி அந்த செட், விகாஸ் காக்கா அவி ஒரு செட், அஃப்ரா ரஜ்யா ஒரு செட். அப்போ அஃப்டி முஸ்தாக்லாம் சின்ன பிள்ளைகள், அதுவும் செட்டில் இருக்காங்க தான், பட் சின்ன பிள்ளைகள். அப்படி பார்த்தா எனக்கு அங்கே செட் இல்லை. ஸோ நிஃப்ரா ராத்தா அங்காலையும் செய்கிறீங்களா இஞ்சாலையும் செய்கிறீங்களா. அப்போ நான் நிஃப்ரா ராத்தாவும் ஜெயிண்ட். நாங்கள் ரோக் நிக்கண்டு பேர் வச்சோம். ஏண்டா ரிஃப்கி நிஃப்ராங்கிறதால ஒரு பேர் வச்சிருக்கோம். அது வச்சது 2012. பட் இது பழைய கதை, ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் நைட் எல்லாருமே தூங்குவாங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா எல்லோரும் முக்கியம் எல்லோரும் ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். வெளியே ரஜியா ஃப்ரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் 12 இது லேட் நைட். ஸோ நாங்கள் என்ன செஞ்ச மனுஷன்னா எனக்கு அந்த டைமில் ஸ்டெப்லர் பின்னால் ஜுவல் மாதிரி இன்றைக்கி ஸ்கூலில் கொஞ்சம் பிள்ளைகள் சொல்லி பழகி அதை எடுத்து என்ன செஞ்சோமா நிஃப்ராதோட கையில் ஒரு ரிங்கும் அப்படி ரிங்கோட சேர்த்த மாதிரி இப்படி பட்டி மாதிரி அது அந்த டைம் நாங்கள் ஃபேமஸ் ஆகும், கொழும்புல ஃபேமஸ் ஆகிட்டு அவள் இந்த மாதிரி செய்வோம். நான் ஜஸ்ட் ஒரு கையில் பட்டி மாதிரி காப்பு மாதிரி தான் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அவள் வந்து இப்படி செய்வோம், இந்த டிசைனில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அப்படி நாங்கள் செஞ்சு அதை ஃபுல்லாக அவர் வேப் பண்ணி போடக்குள்ள காலையில் ஒரு 5 இருக்கும், 5:30 இருக்கும். அதுக்கு பிறகு தான் தூங்கினேன் நாங்கள். அடுத்தது அஃப்ரா வார் மெஷின் என்று தான் செல்லணும். ஏன் அப்படி என்றால் மருதான ஃபுட் சிட்டிக்கு முன்னுக்கோ ஒரு கிறிஸ்டியன் கடை ஒன்று இருக்குது. அங்கே ஈவினிங் அந்த வடை வாங்கி சாப்பிட்றேன், நல்லா இருக்கும், ஒரு கடை டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஒரு நாள் வடை வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் பேலன்ஸ் தரணும். ஆக்சுவலி நான் கடும் இன்ட்ரோவேட். ஸோ நான் கேட்காமலே வந்துட்டு நான் கேட்டிருந்தா அவர் தந்திருப்பார். வந்து நான் அஃப்ரா இப்படி தான் 50 ரூபா கொடுத்தேன், நான் 20 ரூபா தரல அப்படின்னு சொல்லி அஃப்ரா என்ன கூட்டிக்கு வரேன். வந்து அங்களோட கடும் பிரச்சனை அப்படி இப்படி. ஆக்சுவலி அவனுக்கு அந்த டைமில் சொல்லியிருந்தா அவன் காசை பார்த்து போட்டு தந்திருப்பான். நான் சென்றாது என்ன போலதான். பட்
அஃப்ரான் அந்த பேச்சு திறமையாலையும் அவன் அந்த காசை தந்துடுறாங்க, நான் அவங்களோட பேலன்ஸ் நான் கொண்டு போவேன். அவன் கொண்டு வந்துட்டு அடுத்தது ஒரு தடவை லக்கிடா கடையில் தேங்காய் வாங்கியிருந்தேன். சரி, ஆண்டி அனுப்பியிருந்தான். நான் தேங்காய் வாங்க போயிருந்தேன். போய் இடத்துக்கு வந்து பார்த்தேன், அது பழுதாயிட்டு, அதை உடைச்சாங்க, பழுதாயிட்டு. ஸோ ஆண்டி டக்குன்னு அஃப்ராவை பார்த்தா. அஃப்ரா ரெடியாகி வந்து என்னை கூட்டிக்கு போகிறான் கடைக்கு. கூட்டிக்கு போய் அவன் புத்திஸ்ட் வந்து அவனோட சிங்களத்தால் பேசினான். என்ன பேசினான்னு தெரியா, அவன் மிச்சம் பேசலை, 2-3 மாதம் பேசினான். அதுக்கு பிறகு வேறு தேங்காய் அவன் தந்துட்டான். நாங்கள் வந்துட்டோம். அவன் அந்த தேங்காய் உடைச்சி தந்துருந்தேன். சரி, உடைச்சி நல்ல தேங்காய் தந்துட்டான், வந்துட்டோம். இது நல்ல விஷயம் பண்ணா, இந்த தேங்காய் வாங்குறதுக்கு அஃப்ரா அனுப்பிக்கலாம். ஏன் அனுப்பலைண்டா, ஆன்டி செல்லுவா அஃப்ரா எங்கே போனாலும் எந்த கடைக்கு போனாலும் பிரச்சனை பண்ணுறேன். அது அஃப்டி. ஆக்சுவலி அஃப்டியை பார்த்தா சின்னத்தில் எங்களோட வீட்டு கடைக்காரம்மன் முன்னுக்கு போட்டிருந்தாங்க. நாங்கள் விளையாடி டைமில் நான் யூஸ்வலாக மலை மாதிரி தான் அந்த அப்படி நம்ம செய்வோம். பட் அவனு ஒரு கான்செப்டில் செஞ்சுருந்தாங்க. எப்படின்னா மலை மாதிரி செஞ்சு இங்காலையும் ஒரு மலை அங்காலையும் ஒரு மலை லைட்டில் பிரிட்ஜ் மாதிரி செய்வோம். அந்த பிரிட்ஜெல்லாம் செஞ்சு போட்டு அதுக்குள்ள அந்த பிரிட்ஜ் மாதிரி அந்த லைட்டாக ஹால் போடுவோம். அது இன்னும் நல்லா இருக்கும். அந்த கான்செப்டில் சொல்லியிருந்தார். நாங்கள் செஞ்சிருந்தோம், இன்னைக்கு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதில் ஆக்சுவலி இது நடக்கக்குள்ள ஈவினிங் ஒரு 3 to 4 வரைக்கும் அந்தாண்ட அவங்க போகிறதுக்கு இருந்தேன். பட் அங்கிள் அப்படி என்னோட மிங்கிலானதை பார்த்தோம். அதே நேரம் அவன் கடும் சந்தோஷமாக இருக்கிறான், அதை பார்த்தோம். அங்கிள் சொல்லியிருந்தார். அதே நேரம் அவன் இன்றைக்கு போகிறதுக்கு 7 ஆண்டு சொல்லியிருந்தான். அப்போ அங்கிள் சொல்லியிருந்தாரு, ஓகே இன்றைக்கு போகத்தவில்ல அடுத்தாண்டைக்கு போக மாட்டேன். உண்மையிலே அடுத்தாண்டைக்கு தான் அங்கிள் கூட்டிக்கு போயிருந்தார் கொழும்புக்கு. அஃப்ரிடியை இதா பச்சி ரீசா எல்லாம் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் அந்த டைமில். அதாவது முஸ்தாக் சொல்லி சின்னத்தில் நான் முஸ்தாக் விட்டேன் வெடில் சுட்டுக்கு இருந்தேன் ரோட்டில். அப்போ அந்த டைமில் ஒரு வயசானவர் இருக்கிறார், அவர் முஸ்தாக்கில் இருப்பார். தெரிந்தானே சில இன்னொசன் ஆட்கள், அவர் மதப்பட ஒரு ஆள். ஸோ அவர் அந்த ரோட்டில் அந்த தெருவுக்குள்ளே முஸ்தாக் பழைய வீட்டில் அந்த தெருவுக்குள்ளே அவர் அங்கே வாரத்துக்கு பைக்கை வெட்டிட்டார். நாங்கள் இங்கே வெடில் சுட்டுக்கிட்டோம். அப்போ அவர் பார்த்தாரு, போன தடவை வெடில் போடுவார் மாதிரி. ஆக்சுவலி அவர் நினச்சிட்டா நாங்கள் சும்மா நோமல் வெடி தான் சுடுறோம் நினச்சிட்டு இருந்தார். நாங்கள் சும்மா வெடியில் சுட்டோம், வான வெடியில் சுட்டோம். ஸோ சும்மா வெடியில் சுட்டிக்கு இருந்து அப்போ வான வெடியில் அவரை பார்த்ததுக்கு பிறகு 2 பேரும் என்ன பண்ணா, அவரை சைடில் செங்கலோட வச்சு அந்த அவரை சைடில் அதை அவரை பொசிஷனில் வச்சு கொளுத்தினோம். அது அப்படியே போய் சரி அவர் 2 இடத்துல வெடிட்டு அவர் பைக்கை போட்டுட்டு உள்ளு ஓடினார். நாங்களும் அப்படி போட்ட மாதிரி எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்படி உள்ளுக்கு வந்துட்டோம். அது ஒரு. அடுத்தது சிமாம், சம்மி, ஆஷிக் எல்லாரும் எடுத்தாலும் ஒவ்வொரு மெமரி நிறைய இருக்குது. அவ்வளவுதான்.